உங்கள் அப்போஸ்தலன் பவுல் பெதஸ்தா பெத்தேல் சபையின் ஞாயிறு ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தேவனுடைய வார்த்தை ಕೇಳುங்கள், ಆಶೀರ್ವದಿಸப்படுங்கள். ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸೋಣ. ದೇವರು ನಮ್ಮೋಡು ಕೂಡ ಪೇಸುகிறார். ನಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡುವವರು. ಯೇಸು சொன்னார், ಯೇಸು ಹೇಳಿದರು, ಮನುಷ್ಯನ ಅಪ್ಪತ್ತಿனால் ಮಾತ್ರವಲ್ಲ, ಮನುಷ್ಯನ ರೊಟ್ಟಿಯಿಂದ ಮಾತ್ರವಲ್ಲ, தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான். ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬದುಕುತ್ತಾರೆ. இந்த வாரத்திற்கான ಈ ವಾರಕ್ಕಿರುವ மன்னாவை கொடுத்து ಮನ್ನವನ್ನು ಕೊಟ್ಟು கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ நம்மை நடத்த போதுமானவர். ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಲು ದೇವರು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த கால வேளை வந்த உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಬಂದಿರುವ ನಿಮ್ಮನ್ನು ಎಲ್ಲರೂ ಸ್ವಾಗತಿಸುತ್ತೇವೆ. தொடர்ந்து கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ಬಿಡದೆ ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇರ್ತಾರೆ. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ. ಲೂಕಾ எழுதின புத்தகம், ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ, லூக்கா எழுதின சுவிசேஷம், Book of Luke 8:16 8:16 நாம் வாசிப்போம். 8:16 ನಾವು ಓದೋಣ. ನಾನು ದೀಪವನ್ನು ಹಚ್ಚಿ ಮಡಿಕೆಯಿಂದ ಮುಚ್ಚುವುದಿಲ್ಲ, ಮಂಚದ ಕೆಳಗೂ ಇಡುವುದಿಲ್ಲ. ಮನೆಯೊಳಗೆ ಬರುವವರಿಗೆ ಬೆಳಕು ಕಾಣಿಸುವಂತೆ ಅದನ್ನು ದೀಪಸ್ತಂಭದ ಮೇಲೆ ಇಡುತ್ತಾರಷ್ಟೇ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒருவனும் விளக்கை கொளுத்தி ಒಬ್ಬರು ಬೆಳಕನ್ನು ಕತ್ತಿಸಿ அதை ஒரு பாத்திரத்தினாலே மூட மாட்டான், ಒಂದು ಮಡಿಕೆಯಲ್ಲಿ ಅದು ಮುಚ್ಚಿಡುವುದಿಲ್ಲ, கட்டிலின் கீழ் வைக்கவும் மாட்டான். ಮಂಚದ ಕೆಳಗೆ ಇಡುವುದಿಲ್ಲ. உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் ಒಳಗೆ ಪ್ರವೇಶ அதன் ಮಾಡುವ வெளிச்சத்தை காணும்படிக்கு ಬೆಳಕನ್ನು ಕಾಣುವಂತೆ அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். ದೀಪಸ್ತಂಭದ ಮೇಲೆ ಇಡುತ್ತಾರಷ್ಟೇ. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ದೇವರೊಳ್ಳೆಯವರು. விளக்கை கொளுத்தி ಬೆಳಕನ್ನು ಕತ್ತಿಸಿ யாரும் அதை மூடி வைக்க மாட்டார். ಯಾರು ಅದನ್ನ ಮುಚ್ಚಿಡುವುದಿಲ್ಲ. இயேசு ಯೇಸು இருந்த காலங்கள்ல ಇರುವಂತ ಕಾಲದಲ್ಲಿ இப்படி சுவிட்ச் போட்டா லைட் எரியாது, ಆ ಸ್ವಿಚ್ ಹಾಕಿದರೆ ಲೈಟ್ ಬರೋದಿಲ್ಲ. அங்கெல்லாம் விளக்கு கொளுத்தி வைக்கணும். ಅಲ್ಲಿ ಬೆಳಕನ್ನು ಕತ್ತಿಸಿ, அதனாலதான் அதை சொன்னார். ಅದರಿಂದ ಅವರು ಹೇಳಿದರು, விளக்கை கொளுத்தினது நல்லது, ಬೆಳಕನ್ನು ಕತ್ತಿಸಿದ ಒಳ್ಳೆಯದು. அதை கொளுத்த நமக்கு புத்தி உண்டு, ಅದನ್ನು ಕತ್ತಿಸುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಬುದ್ಧಿ அதை ಇದೆ. மூடி வைப்பது முட்டாள்தனமான ಅದನ್ನು வேலையாகும். ಮುಚ್ಚಿಡುವುದು ಅದು ಮುಟ್ಟಾಳತನವಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப மற்றவர்கள், ಬೇರೆಯವರು, வீட்டுக்குள் வருகிறவர்கள், ಮನೆ ಒಳಗೆ ಬರುವವರು, அங்கே இருக்கிறவர்களுக்கு ಅಲ್ಲಿ ಇರುವವರಿಗೆ அவர்கள் வாழ்வில் இடரல் இல்லாமல் ಅವರ இருக்கணும்னா ಜೀವನದಲ್ಲಿ ತಡೆಗಳಿಲ್ಲದೆ இந்த வெளிச்சம் ಈ பிரகாசிக்கணும். ಬೆಳಕು ಪ್ರಕಾಶಿಸಬೇಕು. இந்த விளக்கு ಈ ಬೆಳಕು மூடப்பட்டு இருக்க கூடாது. ಅದು ಮುಚ್ಚಿರಬಾರದು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மூடப்பட்டு இருக்குமானா ಅದು ಮುಚ್ಚಿರುವುದಾದರೆ கொளுத்தின உனக்கும் அது பிரயோஜனமற்றது, ಅದು ಕತ್ತಿಸಿದ ನಿನಗೂ ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ. உன்னோடு வீட்டில் இருக்கிறவர்களோ ನಿನ್ನ ಸಂಗಡ ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವವರು பிரயோஜனமற்றவர்கள். ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲದ ஆக எல்லாருமே ಎಲ್ಲರೂ இருளில் இருக்கிறவர்களாக ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಇರುವವರಾಗಿ காணப்படுவோம். ಕಾಣುವಂತೆ ಇರುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இருள் என்பது ಕತ್ತಲೆ ಎಂಬುದು ஒரு போராட்டத்தையும் ಒಂದು ಹೋರಾಟವನ್ನು, பயத்தையும் பயವನ್ನು, இல்ல நம் வாழ்விலே நாம் சந்திக்கிறதான பிரச்சனைகளையும் ನಮ್ಮ அடையாளப்படுத்துகிறது. ಜೀವನದಲ್ಲಿ ಸಂಧಿಸುವಂತ ಪ್ರಶ್ನೆಗಳಾಗಿ ಗುರುತಾಗಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதலால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ಕರ್ತನ ಮಕ್ಕಳಾಗಿರುವ ನಾವು இருளில் இருக்கிறவர்களாய் இல்லாமல் ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಇಲ್ಲದಂತೆ ನಾವು இருள் ಇರುತ್ತೇವೆ. பிரகாசிக்க, இருಳು ಪ್ರಕಾಶಿಸುವ மற்றவர்களுக்கு அந்த வெளிச்சம் உண்டாக ಬೇರೆಯವರಿಗೆ ಬೆಳಕು ಕೊಡುವಂತ விளக்கை கொளுத்தி ಬೆಳಕನ್ನು ಕತ್ತಿಸಿ தண்டின் மேல் இட வேண்டும். ದೀಪಸ್ತಂಭದ ಮೇಲೆ ಇಡಬೇಕು. ஹல்லேலூயா. அப்பொழுது ಆಗ அது எல்லாருக்கும் ಅದು பிரயோஜனமாய் ಎಲ್ಲರಿಗೂ ಪ್ರಯೋಜನವಾಗಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதலால் ಆದ್ದರಿಂದ இயேசு சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றொன்றும் ಯೇಸು ಹೇಳಿದ ಒಂದೊಂದು ಮಾರಾದದು, ಮಾತುಗಳು ಬದಲಾಗದಿರುವಂತದ್ದು. கர்த்தர் அற்புதமானவர். ದೇವರು ಅದ್ಭುತ இந்த கால வேளையில ಜಾವದಲ್ಲಿ தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்பது ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾವು ಕಿವಿ அது நம்ம ಕೊಡುವುದು, ஆத்மாவுக்கு நல்லது. ಅದು ನಮ್ಮ ಆತ್ಮಕ್ಕೆ ಒಳ್ಳೆಯದು. அது நம்ம ஆத்மா பலனடையும் போது ಆತ್ಮ ಬಲ ಹೊಂದುವಾಗ சரீரத்துக்கும் நல்ல சுகத்தை, ஆரோக்கியத்தை அது கொண்டு ಶರೀರಕ್ಕೆ வரும். ಅದು ಬಲವನ್ನ ಆರೋಗ್ಯವನ್ನ ಕೊಡುವಂತದ್ದು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதலால் ಆದ್ದರಿಂದ இயேசு சொன்ன வார்த்தையின்படி ಯೇಸು ಹೇಳಿದ ಮಾತಿನ விளக்கை கொளுத்தி ಬೆಳಕನ್ನ ಕತ್ತಿಸಿ தண்டின் மேல் வைக்க வேண்டும். ದೀಪಸ್ತಂಭದ ಮೇಲೆ ಇಡಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இல்லன்னா இப்ப நம்ம எரியிற பல்ப ನಾವು ಕತ್ತುವಂತ ಬಲ್ಬ್ கட்டில் கீழே வச்சுட்டு ಮಂಚದ ಅಡಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟು சுவிட்ச போட்டு ಸ್ವಿಚ್ ಹಾಕಿ வெளிச்சமே வான்னா என்ன வரும்? ಬೆಳಕು ಬಾ ಅಂದ್ರೆ ಬರುತ್ತಾ? கொஞ்சம் கீழே தெரியும், ಸ್ವಲ್ಪ ಕೆಳಗಡೆ ಕಾಣುತ್ತೆ, மேலெல்லாம் ಮೇಲೆಲ್ಲ மொத்தம் இருளாயிரும். ಕತ್ತಲಾಗಿರುತ್ತೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி ಆ ರೀತಿ விளக்கு ಬೆಳಕು மேலதான் இருக்கணும், ಮೇಲೆ அது ಇರಬೇಕು, தண்டின் மேல் இருக்கணும். ದೀಪಸ್ತಂಭದ ಮೇಲೆ அத ಇರಬೇಕು. கிரமமாய் செயல்படுவதை, ಅದು ಕ್ರಮವಾಗಿ ಮಾಡುವುದಕ್ಕೆ, ஒழுங்காய் இருப்பதை குறித்து சொல்லுகிறார். ಕ್ರಮವಾಗಿರುವುದನ್ನು ತೋರಿಸಿ, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், ನೀವು ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳು, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க ನೀವು வேண்டும். ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳಾಗಿ
நம்முடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு பிரகாசிக்க, ನಮ್ಮ ಬೆಳಕು ಬೇರೆಯವರಿಗೆ நம்முடைய வெளிச்சம் மற்றவர்கள் பார்க்க, ನಮ್ಮ ಬೆಳಕು ಬೇರೆಯವರು நமக்குள்ள ನೋಡುವಂತೆ. இருக்கிற அந்த இயேசுவின் நாமத்தை, ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತ ಯೇಸುವಿನ இந்த ನಾಮ, வெளிச்சத்தை ಈ ಬೆಳಕನ್ನ மற்றவர்கள் அனுபவிக்க, ಬೇರೆಯವರು ಅನುಭವಿಸುವಂತೆ, மற்றவர்கள் பயன்படும்படியான ಬೇರೆಯವರಿಗೆ ஒரு ಉಪಯೋಗಿಸುವಂತೆ கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். ಕ್ರಿಸ್ತಿಯ ಒಂದು ಜೀವಿತವನ್ನು ನಾವು ಮಾಡಬೇಕು. இதற்காக தான் இயேசு உங்களை அழைத்தார். ಇದಕ್ಕಾಗಿಯೇ ಯೇಸು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದರು. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த அழைப்புல ಒಂದು ಕರೆಗೆ கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுக்கிறாரோ ಏನು ಕೊಡುತ್ತಾರೋ அதுல சந்தோஷமாய் காரியத்தை நடத்துங்க. ಅದರಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿ ಕಾರ್ಯವನ್ನು ನೀವು ಮಾಡಿ. அதுல மீதியானதை எடுக்க செய்ய, ಅದರಲ್ಲಿ ಮಿಚ್ಚವಾಗಿ அதை ஆசீர்வதிக்க ಅದನ್ನು ಆಶೀರ್ವಾದ அவர் ಮಾಡೋದಕ್ಕೆ போதுமான தெய்வமாய் இருக்கிறார். ಶಕ್ತನಾದ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ஐயோ நான் என்ன செய்வேன், ஐயோ, நான் ಏನು அடுத்து ಮಾಡಲಿ? எனக்கு என்ன நடக்கும் ಮುಂದೆ ನಾನು ಏನು என்று ನಡೆಯುತ್ತದೆ? கவலைப்படுகிறவன் ಚಿಂತೆ ಮಾಡುವವನು தேவனுடையவன் அல்ல. ದೇವರ ಜನವಲ್ಲ. அல்லேலூயா. 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 சீஷர்கள் படகில ಶಿಷ್ಯರ ಹಡಗಿನಲ್ಲಿ இயேசு சொன்னார், ಯೇಸು ಹೇಳಿದರು, நீங்க எல்லாம் அந்த பக்கம் போங்க, ನೀವೆಲ್ಲ ಆಚೆ ಹೋಗ್ರಿ, நான் ನಾನು வர்றேன்னு சொன்னார். ಬರ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. அவர்களை அனுப்பிச்சு விட்டார். ಅವ್ರನ್ನ ಕಳಿಸಿದ್ರು. இயேசு அங்க இல்ல. ಯೇಸು ಅಲ್ಲಿ ಇಲ್ಲ. இவங்க புறப்பட்டு போறாங்க. ಇವರು ಹೊರಟು ಹೋಗ್ತಾರೆ. இயேசு ಯೇಸು இந்த கரையில ಈ இருக்கிறார். ಕರೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ. எல்லாருக்கும் டாட்டா சொல்லிட்டார். ಎಲ್ಲರಿಗೂ ಟಾಟಾ ಹೇಳಿದ್ರು. போயிட்டானுங்க இயேசுவை விட்டு. ಯೇಸುನ ಬಿಟ್ಟವ್ರು ಹೋದ್ರು. பாதி தூரம் போனானுங்க. ಅರ್ಧ ದಾರಿಗೆ ಹೋದ್ರು. கடல் கொந்தளிக்க ஆரம்பிச்சது. ಆ ಸಮುದ್ರ ಗೊಂದಲಿಸಿತು. சோ பயம் வந்தது. ಭಯ ಹುಟ್ಟಿತು. உடனே ಒಡನೆ பயந்து, ಭಯಪಟ್ಟು, ஐயோ ஆண்டவர் நம்மோடு இல்லையே, ಅಯ್ಯೋ ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ இயேசு ಇಲ್ಲ. நம்மளோடு இருந்திருப்பாரானா ಯೇಸು ನಮ್ಮ ಸಂಗಡ இப்போ ಇರುವುದಾದರೆ நம்மை காப்பாற்றுவா, ನಮ್ಮನ್ನು இப்போ ಕಾಪಾಡುತ್ತಾರೆ. நம்மை நடத்துவா, நம்மை ನಡೆಸುತ್ತಾರೆ. இப்போ நமக்கு அவர் உதவி செய்திருப்பார் ಈಗ என்று ನಮಗೆ சொல்லி ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ அவங்க சிந்திக்கும் போது ಅವರು ಚಿಂತೆ ಮಾಡುವಾಗ அவர் தண்ணீர் மேல் நடந்து ಅವರು வருகிறார். ನೀರಿನ ಮೇಲೆ ನಡೆದು ಹೋಗ್ತಾರೆ. அல்லேலூயா. 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 எதனால் ಯಾವುದರಿಂದ அவரை விட்டார்கள்? ಅವರು ಬಿಟ್ಟರು. அவர்தான் அனுப்பினார். ಅವರೇ ಕಳಿಸಿದರು. அவரை கூப்பிட்டிருக்கலாம். ಅವ್ರನ್ನ ಕರೆದಿದ್ರು. ஆண்டவரே எங்களோடு கூட வாரும்னு ದೇವರೇ ನಮ್ಮ கேட்டிருக்கலாம். ಸಂಗಡ ಬನ್ನಿ ಅಂತ ಕೇಳಿರ್ಬೋದು. கேட்டிருந்தா கட்டாயம் அவர்களோடு கூட போயிருப்பார். ಕೇಳಿದ್ರೆ ನಿಜವಾಗಿ ಅವ್ರ ಸಂಗಡ ಹೋಗ್ತಾ ಇದ್ರು. அல்லேலூயா. அல்லேலூயா. பல நேரங்கள்ல ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ நாம் இப்படிதான் ನಾವು ಈ ರೀತಿನೇ நேற்று ஜெபித்தோம், ನೆನ್ನೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿದೆವು. நேற்று நாம் உபவாசித்தோம், ನೆನ್ನೆ ಉಪವಾಸ நேற்று ಮಾಡಿದೆವು. விண்ணப்பித்தோம், ನೆನ್ನೆ ವಿಜ್ಞಾಪನೆ நேற்று ಮಾಡಿದೆವು. ஆராதித்தோம், ನೆನ್ನೆ ಆರಾಧಿಸಿದೆವು. இன்று ஏதோ அவசரம் என்று ஓடுகிறோம். ಅವಸರ ಎಂದು ಓಡುತ್ತೇವೆ. நம் வாழ்விலே பிரச்சனையை நாம் ನಮ್ಮ சந்திக்கிறோம். ಜೀವನದಲ್ಲಿ ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಸಂಧಿಸ್ತೇವೆ. பிரச்சனையற்ற வாழ்க்கை வாழதான். ಪ್ರಶ್ನೆ ಇಲ್ಲದ ಜೀವನ போராட்டத்துல சிக்கிக்கொண்டு, ಹೋರಾಟದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಂಡು பிரச்சனையில மாட்டிக்கிட்டு, ಪ್ರಶ್ನೆಯಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಂಡು வியாதிப்பட்ட பின்பு ರೋಗ ಹೊಂದಿದ செபித்து விடுதலையாவதை விட ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಕ್ಕಿಂತ நல்ல புத்தி உள்ளவன் ಒಳ್ಳೆ ಬುದ್ಧಿ ಇರುವವರು மாட்டிக்கொள்ளாமல், ಸಿಕ್ಕದಂತೆ வியாதிப்படாமல் ರೋಗಕ್ಕೆ ಒಳಗಾಗದಂತೆ அவன் தன்னை காத்துக் கொள்ளுகிறவன் ಕಾದುಕೊಳ್ಳುವವನು புத்தி உள்ளவனாய் இருக்கிறான். ಬುದ್ಧಿಯುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பூமியிலே எல்லாம் உண்டு. ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ இந்த ಇದ್ದಾರೆ. பூமியிலே நாம் எதிர்பாராத எல்லா தீமையும் கேடும் ஏமாற்றமும் வஞ்சகமும் இங்கே ಈ நிறைந்திருக்கிறது. ಭೂಮಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ತುಂಬಿದಂತೆ ಇರುತ್ತದೆ. அதனாலதான் இயேசு ಅದರಿಂದ எல்லாம் ஒழுங்கற்றதும் வெறுமையுமானது என்று சொன்னார். ಏಸಾಗಿದೆ ಎಂದು ಹೇಳಿದರು. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படிப்பட்ட பூமியை ಈ ರೀತಿಯುಳ್ಳ ಭೂಮಿ கர்த்தர் ஆசீர்வதித்தார். ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ஆனாலும் ஆதரவு பிசாசு தெய்வம் ஆசீர்வதித்ததை ಸೈತಾನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿ அவன் கெடுத்து போட்டான். அது கேடாய் மாறினது. ಕೇಡಾಗಿ ಬದಲಾಯಿತು. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கால ஓலை, ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ இந்த கெடுக்கப்பட்ட, ಈ ಕೆಡಲ್ಪಟ್ಟ இந்த வீணாய் போன ಈ ನಾಶವಾಗಿರುವ இந்த பூமியில் வாழ்கிற ಈ நாம் ಭೂಮಿಯಲ್ಲಿ ಜೀವಿಸುವಂತ இந்த போராட்டங்கள்ல நாம் போராட்டದಲ್ಲಿ சிக்கிக்கொள்ளாமல் சிக்கிக்கொள்ளாமல் அவைகளுக்கு தப்பி நாம் நடக்க ಅದಕ್ಕೆ வேண்டுமானால் ತಪ್ಪಾಗಿ ನಾವು ನಡೆಯಬೇಕಾದರೆ நம்முடைய வாழ்க்கை ನಮ್ಮ ಜೀವನ தெய்வத்தை சார்ந்து இருக்க ದೇವರನ್ನು வேண்டும். ಸಾರಿ ಇರಬೇಕು. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்? ಯಾಕೆ? அவரே விளக்காய் ಅವರೇ இருக்கிறார். ಬೆಳಕಾಗಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. வெளிச்சத்தில் நடக்கிறவன் ಬೆಳಕಿನಲ್ಲಿ ನಡೆಯುವವರು ஒரு நாளும் இடற மாட்டான். ಒಂದು ದಿನ ಅವರು அல்லேலூயா. ತಡೆಯಾಗೋದಿಲ್ಲ. ஆதலால் ಆದ್ದರಿಂದ நம்மை வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಬೆಳಕಾಗಿಟ್ಟಿದ್ದಾರೆ. உலகத்தில் வந்த எந்த மனிதனையும் அவர் வெளிச்சத்தின் பிள்ளையாக, ಲೋಕದಲ್ಲಿ ಬಂದ್ರೆ ಯಾವ ಮಕ್ಕಳು எவனுடைய முகத்தையும் பிரகாசிப்பிக்கிறவராக, எல்லா போராட்டத்தில் நின்று அவர்களை விடுவிக்கிற தெய்வமாய் அவர் இருக்கிறபடினாலே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் காணப்பட ಬೆಳಕಿನ வேண்டும். ಮಕ್ಕಳಾಗಿ ನಾವು ಕಾಣಬೇಕು. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. Book of 2 Samuel, 2 சாமுவேல் எழுதின புத்தகம் 2 ಸಮುವೇಲನ ಬರೆದ ಅಧ್ಯಾಯ 21 அதிகாரத்தின் 21ನೇ ಅಧ್ಯಾಯದ 17 வசனத்தை நாம் வாசிப்போம். 17ನೇ ವಾಕ್ಯವನ್ನ ನಾವು Book of 2 Samuel 21:17. ಚೆರೂಯನ ಮಗನಾದ ಅಭಿಷೇನ ದಾವೀದನ ಸಹಾಯಕ್ಕೆ ಬಂದು ಫಿಲಿಸ್ಟೀನನ್ನು ಕೊಂದು ಹಾಕಿದನು. ಆಗ ಜನರು ದಾವೀದನಿಗೆ ಇಸ್ರಾಯೇಲ್ ದೀಪವು ಆರಿ ಹೋಗದಂತೆ ನೀನು ಇನ್ನು ಮುಂದೆ ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಯುದ್ಧಕ್ಕೆ ಬರಬಾರದು ಎಂದು ಖಂಡಿತವಾಗಿ ಹೇಳಿದರು. ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya.
இது உங்களுக்கு புரியணும்னா ಇದು ನಿಮಗೆ ಅರ್ಥ ಆಗ್ಬೇಕಾದ್ರೆ வீட்டுல போய் சோறு துன்றதுக்கு முன்னாடி இந்த அதிகாரத்தை படிக்கணும். ಮನೆಯಲ್ಲಿ ಊಟ ಮಾಡೋದಕ್ಕಿಂತ ಮೊದಲು ಈ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಓದಬೇಕು. அப்பதான் புரியும். ಆಗ ನಿಮಗೆ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ. பெலிஸ்தியரின் காலங்கள்ல, ಫಿಲಿಸ್ಟಿಯರ ಕಾಲದಲ್ಲಿ, சவுல் ராஜாவின் காலத்துல ಸೌಲ ರಾಜನ ಕಾಲದಲ್ಲಿ பெலிஸ்தியர் அவர்களுக்கு விரோதமாய் வந்தார்கள். ಫಿಲಿಸ್ಟಿಯರ್ ಅವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಬಂದರು. கர்த்தர் அந்த பெலிஸ்தியர்களை ಕರ್ತನ ಫಿಲಿಸ್ಟಿಯರನ್ನ பின்பு ಮತ್ತೆ தாவீதின் கரத்துல, ದಾವೀದನ ಕೈಯಲ್ಲಿ, சவுலின் கரத்துல ஒப்பு கொடுத்தார். ಸೌಲನ ಕೈಯಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರು. சவுலுடைய கீழ்ப்படியாமை, ಸೌಲನ ವಿಧೇಯರಾಗದಿರುವುದು, சவுலுடைய சொந்த இஷ்டத்தினால ಸೌಲನ ಸ್ವಂತ ಇಷ್ಟದಿಂದ அவர்கள் திரும்பவும் ಅವರು ತಿರುಗಿ இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தத்துக்கு வருகிறார்கள். ಇಸ್ರಾಯೇಲಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಅವರು ಯುದ್ಧಕ್ಕೆ ಬರ್ತಾರೆ. சவுல் மரித்து போனான். ಸೌಲನು ಸತ್ತು ಹೋದನು. இப்போ தாவீதை, தாவீದನು, சவுல் இருக்கும் போதே தாவீதை அபிஷேகம் பண்ணின தெய்வம். ಸೌಲನು ಇರುವಾಗ ದಾವೀದನ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿ நன்றாய் கவனிக்க வேண்டும். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಬೇಕು. ஒருவன் இல்லையானால் ಒಬ್ಬ ಇಲ್ಲದಿದ್ದರೆ அந்த சீட்டுக்கு இன்னொருத்தனை கொண்டு வருவது ಆ நல்லது. ಸೀಟಿಗೆ ಇನ್ನೊಬ್ಬನ ತರುವುದು ಒಳ್ಳೆಯದು. ஒருவன் இருக்கும் போதே ಒಬ್ಬನು ಇರುವಾಗ அவன் தன்னை ராஜாவாய் அடையாளப்படுத்தி இருக்கிறான். ರಾಜನಾಗಿ ಗುರುತಾಗಿರುವಾಗ இன்னும் தெளிவுபடுத்த வேண்டுமானால் ಅರ್ಥವಾಗಿ ನಾವು ಹೇಳಬೇಕಾದ್ರೆ இந்த தெய்வம் தான் ಈ ದೇವರೇ சவுலை ராஜாவாய் அபிஷேகித்தார். ಸೌಲನನ್ನ ರಾಜನಾಗಿ அவன் ಮಾಡಿದನು. சீட்ல இருக்கிறான். ಆ ಸೀಟಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. ஆனா ಆದರೂ கர்த்தர் இப்போ என்ன பண்றா? ಕರ್ತನು ಹೇಗೆ ಏನ್ ஒரு ಮಾಡ್ತಾನೆ? ராஜா உட்கார்ந்து இருக்கும் போது ಒಂದು ರಾಜ ಕೂತ್ಕೊಂಡಿರುವಾಗ ஒரு தேசம் தான், ஒரு ராஜா தான். ಒಂದು ದೇಶನೇ ಒಂದು ರಾಜನಿಗೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த சீட்டுக்கு ಆ ಸೀಟಿಗೆ இன்னொருத்தனை ராஜாவா அபிஷேகம் பண்ற. ಇನ್ನೊಬ್ಬನ ರಾಜನಾಗಿ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப தெய்வம் யார்? ಹಾಗಾದ್ರೆ ದೇವರೇ ಯಾರು? யோசித்து பாருங்க. ಯೋಚನೆ ಮಾಡ್ರಿ. நான் குழப்பத்தை உண்டு பண்றாரா? ಗಲಿಬಿಲಿಯನ್ನು ಮಾಡ್ತಾರ? பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாரா? ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರಾ? இல்ல. ಇಲ್ಲ. பிரச்சனையற்ற வாழ்க்கை, ಪ್ರಶ್ನೆ ಇಲ್ಲದ ಒಂದು ಜೀವನ, உபத்திரவம் இல்லாத, ಉಪದ್ರ ಇಲ್ಲ, போராட்டம் இல்லாத போராಟ ಇಲ್ಲ. தாவீதின் காலத்திலே ದಾವೀದನ ಕಾಲದಲ್ಲಿ தேசம் அமெரிக்கையாய் இருந்தது என்று ದೇಶ சொல்லப்பட்டது. ಮೌನವಾಗಿತ್ತು ಹೇಳ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சமாதானத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். ಸಮಾಧಾನವನ್ನ ದೇವರು ಕೊಟ್ಟರು. எதனால? ಯಾವುದರಿಂದ? தாவீது தாவீதನು அவர் இருதயத்துக்கு ஏற்றவனாய் நடந்து ದೇವರ கொண்டார். ಹೃದಯಕ್ಕೆ ಹತ್ತಿರದವನಾಗಿದ್ದನು. யார் ஒருவன், ಯಾರು ಒಬ್ಬನು எந்த கிறிஸ்தவன் ಆ ಕ್ರಿಸ್ತರು இந்த அப்போஸ்தலர்களைப் போல, ಅಪೊಸ್ತಲಗಳ ರೀತಿಯಲ್ಲಿ நடத்துகிற ஊழியர்களைப் போல ಸೇವಕರಂತೆ தெளிவாய் உன் வாழ்க்கையை நீ நடத்துவாயானால், ಹಾಗೆ ನೀವು ಜೀವನ ಮಾಡುವುದಾದರೆ இப்படி சமாதானம் உள்ள வாழ்க்கை வாழச் செய்ய அவர் போதுமான தெய்வமாய் ಸಮಾಧಾನ இருக்கிறார். ಜೀವನವನ್ನು ಮಾಡಲು ದೇವರು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த தாவீதின் காலங்கள்ல ದಾವೀದನ ಕಾಲದಲ್ಲಿ திரும்ப பெலிஸ்தியர்கள் எழும்பி அவர்களுக்கு விரோதமாய் யுத்தத்துக்கு வருகிறார்கள். ಫಿಲಿಸ್ಟಿಯರು ಎದ್ದವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಯುದ್ಧಕ್ಕೆ ಬರುತ್ತಾರೆ. தாவீது சவுல் மரித்த பின்பு ಸೌಲನು ಸತ್ತ ನಂತರ திரும்ப பெலிஸ்தியர்களோடு யுத்தம் செய்கிறார். ತಿರುಗಿ ಫಿಲಿಸ್ಟಿಯರೊಂದಿಗೆ ಯುದ್ಧವನ್ನು அங்க ಮಾಡುತ್ತಾರೆ. 16ஆம் வசனத்துல 16ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ 100 சேக்கல் நிறைய வெண்கலமான ஈட்டியை பிடிக்கிறவனும், 100 ತಾಮ್ರದ 300 ರೂಪಾಯಿಗೂ ತೂಕವನ್ನು ಹಿಡಿಯುವಂತೆಯೋ, 100 இல்ல 300, 300 சேக்கல். 300 ರೂಪಾಯಿ ತೂಕದ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல வெயிட்டான ಒಳ್ಳೆ ತೂಕವಾಗಿ ஒரு ஈட்டியை பிடிக்கத்தக்க ಈಟಿಯನ್ನು ಹಿಡಿಯುವಂತೆ ஒரு யுத்த வீரன் பெலிஸ்தியன்ல திரும்ப எழும்பி ಒಂದು நிற்கிறான். ಯುದ್ಧವೀರನ ತಿರುಗಿ ಮತ್ತೆ ಫಿಲಿಸ್ಟಿಯರಲ್ಲಿ ಎದ್ದು ನಿಲ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கோலியாத்தை விட ಗೋಲಿಯಾತನಿಗಿಂತ இன்னும் பராக்கிரமசாலியா இவன் இங்கே காணப்படுகிறான். ಪರಾಕ್ರಮಶಾಲಿಯಾಗಿ ನಿಂತುಕೊಳ್ತಾನೆ. யுத்தத்திலே ಯುದ್ಧದಲ್ಲಿ தாவீது தொய்ந்து போகிறான். ದಾವೀದನು ಸೋತು ಹೋಗ್ತಾನೆ. தாவீது பலவீனம் பட்டு இருக்கிறான். ದಾವೀದನು ಬಲಹೀನತೆ தொடர்ந்து யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. ಯುದ್ಧ ನಡೀತಾ ಇದೆ. தாவீது சோர்ந்து போன நேரத்துல ದಾವೀದನು ಸೋತು ಹೋದ ಸಮಯದಲ್ಲಿ இந்த 300 சேக்கல் நிறைய ஈட்டி பிடித்திருந்த பெலிஸ்தியன் ಫಿಲಿಸ್ಟಿಯನು தாவீதை கொண்டு போடும்படியா ದಾವೀದನು ಕೊಂದು ಹಾಕುವ தாவீதை கொன்றுட்டா ದಾವೀದನ ಕೊಂದರೆ இஸ்ரவேல் ஜனம், ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು கர்த்தருடைய ஜனம், ಕರ್ತನ ಜನರು கர்த்தருடைய தேசம் ಕರ್ತನ ದೇಶ இவனுக்கு அடிமைப்பட்டு காணப்படும். ಇವನಿಗೆ ಗುಲಾಮತನಾಗಿ ஆதலால் ಆದ್ದರಿಂದ ராஜாவை கொல்லும்படி ராஜனை கொல்லும்படி தேவம் அபிஷேகம் பண்ணினவன் மேல் கைப்போடும்படியாக ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದವನು ಕೈ ಹಾಕುವ அவன் எத்தனம் பண்ணும் போது ಪ್ರಯತ್ನ ಮಾಡುವಾಗ செரியாவின் குமாரனாகிய அபிஷாய் எழும்பி ಚೆರೂಯನ ಮಗನಾದಂತ ಅಭಿಷೇಕನು எழும்பி ಎದ್ದು அந்த பெலிஸ்தியனை கொண்டு ಆ போட்டான். ಫಿಲಿಸ್ಟಿಯನನ್ನು ಕೊಂದು ಹಾಕಿದನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீது பலவீனப்படும் போது ದಾವೀದನು ಬಲಹೀನತೆ அவனோடு கூட இருந்தவன் ಅವನ ಸಂಗಡ ಇದ್ದವನು தாவீதுக்கு உதவியாய் வருகிறான். ದಾವೀದನಿಗೆ ಸಹಾಯಕನಾಗಿ ಬರ್ತಾನೆ. அதனாலதான் சாலமோன் ராஜா சொன்னா, ಸಾಲಮನ್ ರಾಜನು ಹೇಳಿದನು, ஒருத்தனா இருந்தா கஷ்டம்டா. ಒಬ್ಬನಾಗಿದ್ದರೆ ಕಷ್ಟ. ஹல்லேலூயா.
நீ விழுந்தனா ನೀ ಬಿದ್ದರೆ நீயே தான் என்ன பண்ணணும்? ನೀನೇ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? தொடச்சுக்கணும், எலும்பிக்கணும். ನೀನು ವರ್ಷಿ ಎದ್ದೇಳಬೇಕು. நீயே அழுது நீயே கண்ணு தொடச்சுக்கணும். ನೀನೇ ಎದ್ದು ಕಣ್ಣೀರು நீயே உன் கால் காயத்தெல்லாம் ನೀನು ನಿನ್ನ ಗಾಯಗಳನ್ನ தொடச்சுக்கணும், மருந்து போட்டுக்கணும். ನೀನು ವರ್ಷಿಕೊಂಡು நல்ல நண்பன் உனக்கு இருப்பானா? ಒಳ್ಳೆ ಒಂದು ಸ್ನೇಹಿತನ ಇರುವುದಾದ್ರೆ, 2 பேராய் இருப்பீர்களா? 2 ಜನ ಇರುವುದಾದ್ರೆ உனக்கு நல்லது. ನಿನಗೆ ಒಳ್ಳೆಯದು. நீ விழுந்தா ನೀನು ಬಿದ್ದರೆ இன்னொருத்த கண்டிப்பா சகாயம் பண்ணுவான். ಇನ್ನೊಬ್ಬನು ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾನೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதலால் நம்ம வாழ்விலே ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ நல்ல ಒಳ್ಳೆಯ விசுவாசிகளை, ವಿಶ್ವಾಸಿಗಳು, நல்ல ஜெபிக்கிற ஜெப வீரர்களை ಒಳ್ಳೆಯ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋ நம்முடைய நண்பனாய் பார்ட்னராய் வைத்திருப்பது நமக்கு பிரயோஜனமாய் இருக்கு. ನಮಗೆ ಪ್ರಯೋಜನ ಆಗಿರುವುದು. அல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவர். தேவன் நம்மை போலதான் ஒவ்வொருவரும் மனிதர்கள். ನಮ್ಮ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಬ್ಬೊಬ್ಬರೊಂದು ಮನುಷ್ಯರಾಗಿದ್ದಾರೆ. நம்ம ஒண்ணு பர்ஃபெக்ட் கிடையாது. ನಾವೆಲ್ಲ ಗ್ಯಾರಂಟಿ ಅಲ್ಲ. இவர்கிட்ட ಇವರತ್ರ நீ எதிர்பார்க்கிறது இல்லன்னா ನೀನು ಎದುರು ನೋಡೋದು ಇಲ್ಲದಿದ್ರೆ அதேதான் இவர்கிட்ட இவர் எதிர்பார்க்கிறது உங்க இல்ல. ಇವರು ಎದುರು ನೋಡೋದು ಅವರ ಹತ್ರ ಇಲ್ಲ. அதனால எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ಎಲ್ಲರೂ ಒಂದೇ ರೀತಿಯಲ್ಲಿ அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் ಸ್ವಲ್ಪ நம்முடைய அனுபவங்கள்ல ಅನುಭವಗಳಲ್ಲಿ நாம் வித்தியாசப்பட்டு காணப்படுவோம். ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ನಾವು ಕಾಣ್ತೇವೆ. மற்றபடி ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ எல்லாம் ஒன்றுதான். ಎಲ್ಲ ಒಂದೇ. ஆதலால் ಆದ್ದರಿಂದ இப்படி நாம் நமக்கானவர்களை ஆதாயம் பண்ணி கொள்வோமானா ನಮಗೆ ಅವರ ಆದಾಯ ನಾವು ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಾದ್ರೆ அங்கே கீழே சொல்லப்படுகிறது, ಅಲ್ಲಿ ಕೆಳಗಡೆ ಹೇಳುತ್ತೆ, எதற்காக தாவீதுக்கு அவன் உதவி செய்தான்? ಅದಕ್ಕಾಗಿ ದಾವೀದನಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿದನು. என்ன வார்த்தை எங்க? ಏನು ದೇವರ ವಾಕ್ಯ? இஸ்ரவேலின் விளக்கு, ಇಸ್ರಾಯೇಲರ ದೀಪವು, இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாதபடிக்கு. ಇಸ್ರಾಯೇಲ ದೀಪವು ಹಾರಿ ಹೋಗದಂತೆ. அல்லேலூயா. தாவீதை கொண்டு போட்டான்னா ದಾವೀದನ ಕೊಂದು ಹಾಕಿದರೆ இனி ஒரு ராஜா எழும்புறது கஷ்டங்க. ಇನ್ನೊಂದು ರಾಜನಲ್ಲಿ ಎದ್ದೇಳುವುದು ಕಷ್ಟ. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ திட்டம் மொத்தம் கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கும். ದೇವರ ಒಂದು ತೀರ್ಮಾನ ಎಲ್ಲವೂ அதனாலதான் அந்த வார்த்தை எங்க பயன்படுத்தப்படுகிறது. ಮಾತನ್ನು ಉಪಯೋಗಿಸಿ. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த விளக்கு அணைந்து போகாதபடி, ಈ ದೀಪವು ಹಾರಿ ಹೋಗದಂತೆ, தாவீது மரித்து போகாதபடி, ದಾವೀದನ ಸತ್ತು தாவீதின் சத்துருக்கள் கையிலே விழாதபடி, ದಾವೀದನ ಶತ್ರು ಕೈಯಲ್ಲಿ தாவீதை சத்துரு மேற்கொண்டேன் என்று சொல்லாதபடி, ದಾವೀದನ ಶತ್ರುಗಳು ಜಯಿಸದಂತೆ இந்த அபிஷா என்ன பண்ணினா? ಈ ಅಭಿಷೇಕ ಏನು ಮಾಡಿದ? தாவீதின் பட்சமாய் நின்றான். ದಾವೀದನ ಪಕ್ಷವಾಗಿ ನಿಂತನು. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவன் ಒಳ್ಳೆಯವರು. இப்படி ಈ ರೀತಿ நம்மை காப்பாற்றும்படி ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡುವಂತೆ நாம் ஒவ்வொருவருக்காக நம்ம ஒவ்வொருவரிಗಾಗಿ பல நேரங்கள்ல ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ நாம் யாரும் இல்லை என்று சிந்திக்கும் போது, நாம் யாரும் இல்லை என்று என்னை சிந்திக்கும் விசாரிக்க ஒருவரும் இல்லை என்று நம்ம கவலைப்படும் போது, யாரும் சிந்தை என்னை பண்ணுவாங்க. தேற்றுவா, நம்ம என்னை ஆறுதல் படுத்துவா, ஆசுவாசனை கொடுத்து ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஒவ்வொரு இல்லை நாம் என்று கலங்கும் போது, நாம் கலிவிலியாகுவோம். நாம் இந்த பிசிக்கலாக ನಮ್ಮ ಮಾಮೂಲಿಯಾಗಿ நம்மை விசாரிக்க தேற்ற ஒருவரும் இல்லையானாலும் ವಿಚಾರಣೆ ಮಾಡಲು ನಮ್ಮನ್ನು ಸಂತೈಸಲು ಯಾರು ಇಲ್ಲ. நம்மை நடத்த ஒரு தெய்வம் உண்டு என்பதை மறந்து போக ನಮ್ಮನ್ನು கூடாது. ನಡೆಸಲು ಒಬ್ಬ ದೇವರಿದ್ದಾರೆ ಎಂದು ನಾವು ಮರೆತು அல்லேலூயா. ಹೋಗಬಾರದು. அவர் உன்னை தேற்றணும்னா ಅವರು ಸಂತೈಸಬೇಕಾದರೆ நீ பிரச்சனை இடத்துல உட்கார்ந்திருக்க கூடாது. ಅಷ್ಟೇ ಜಾಗದಲ್ಲಿ ಕೂರಬಾರದು. உன் அறை வீட்டுல போய் ನಿನ್ನ ಕೋಣೆ ಒಳಗಡೆ உன் முழங்கால் படிட்டு, ಮೊಣಕಾಲನ್ನು ಹಾಕಿ, ஆண்டவரே, ದೇವರೇ, இப்படிப்பட்ட போராட்டத்தின் மத்தியில நான் இருக்கிறேன். ಈ ರೀತಿ ಹೋರಾಟದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿದ್ದೇನೆ. நான் நம்பினவரெல்லாம் என்னை கைவிட்டார்கள். ನನ್ನ ನಂಬಿದವರೆಲ್ಲ ಕೈ ಬಿಟ್ಟರು. நான் நிறைய மோசம் ನಾನು போயிருக்கிறேன். ಮೋಸ ಹೋಗಿದ್ದೇನೆ. என்னை ஏமாற்றி ನನ್ನನ್ನು விட்டார்கள். ಮೋಸ ಮಾಡಿದರು. இப்போ எனக்கு உதவி செய்வார் இல்ல, ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವ நான் ಯಾರಿಲ್ಲ. என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕೆಂದು ಹೇಳಿ கண்களை அவருக்கு நேராய் ஏறெடுப்பாயானா, ಕಣ್ಣುಗಳು ನಾವು ಎತ್ತುವುದಾದರೆ அந்த நேரத்துல ಆ ಸಮಯದಲ್ಲಿ நிச்சயமாய் நிச்சயವಾಗಿ கர்த்தர் உன்னோடு கூட பேசி, கர்த்தர் ನಿನ್ನ ಸಂಗಡ நீ ಮಾತನಾಡಿ, பயப்படாதே, நீ பயப்பಡಬೇಡ, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் ನಿನ್ನ ಸಂಗಡ இந்த ಇದ್ದೇನೆ, காரியத்தை குறித்து கலங்காதே, ಈ ಕಾರ್ಯದ ಕುರಿತು நான் உன்னை நடத்துவேன், நான் ನಿನ್ನ நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று நான் சொல்லி உன்னை விட்டு போவதில்லை என்று நம்மை தைரியப்படுத்துகிறவராய் இருப்பார். ಧೈರ್ಯಪಡಿಸುವ பல ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. நேரங்கள்ல இதை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாமல், ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ பல ಅನುಭವಿಸ್ತಾ நேரங்கள்ல இந்த அனுபவத்தினூടെ கிறிஸ்தவம் போக கூடாமல் ಕೆಲವು ಜೀವಿತದಲ್ಲಿ ನಂಬಿ ಹೋಗದಂತೆ இருப்பதற்கு காரணம், ಇರುವುದಕ್ಕೆ ಕಾರಣ போராட்டத்தை பெரிதாய் நினைத்துக் கொண்டு ಹೋರಾಟವನ್ನು ದೊಡ್ಡದಾಗಿ ನೆನೆಸಿ நாம் ஜெபிக்க மறக்கிறோம். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದನ್ನು ಮರೆತು அல்லேலூயா. ஹalleluya. ஒருவன் நமக்கு உதவி செய்யாமல், ಒಬ್ಬ ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡದೆ, ஒருவருடைய தயவு நமக்கு உண்டாமல், ಒಬ್ಬರ ನಮಗೆ ದಯೆ ಉಂಟಾಗದಂತೆ எப்படி நாம் அதனின்று விடுதலை ஆவோம்? ಯಾವ ರೀತಿ ನಾವು ಬಿಡುಗಡೆ எப்படி அதனின்று நாம் வெளியே வருவோம்? ಹೆಂಗೆ ನಾವು ಹೊರಗಡೆ ಬರುತ್ತೇವೆ? தாவீதுக்கு அந்த இந்த அபிஷா இல்லையானா, ದಾವೀದನಿಗೆ ಅಭಿಷೇಕ ಇಲ್ಲದಿದ್ದರೆ இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போயிருக்கும். ಇಸ್ರಾಯೇಲಿನ ಬೆಳಕು ಹಾರಿ அப்ப ಹೋಗ್ತಿತ್ತು. நம்முடைய பிரச்சனைகள், ನಮ್ಮ ಪ್ರಶ್ನೆ நம்முடைய சத்துரு நம்மை விட பலமுள்ளவனாய் இருக்கட்டும், ಶತ್ರು ನಮಗಿಂತ நம்முடைய வியாதி நம்மை விட பலமுள்ளதாய் இருக்கட்டும், ರೋಗ ನಮಗಿಂತ இல்ல ದೊಡ್ಡದಾಗಿರಲಿ. டாக்டரே சொல்லட்டும், ಡಾಕ್ಟರ್ ಹೇಳಿ நீ அவளதான். ನೀನು ಅಷ್ಟೇನೆ ಅಂತ. அல்லேலூயா. ஹalleluya. சமீபத்துல ஒரு சபையில நடந்த சாட்சி. ಹತ್ತಿರದಲ್ಲಿ ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ನಡೆದಂತ ಒಂದು ಸಾಕ್ಷಿ. ஒரு சகோதரியே, ಒಂದು ಸಹೋದರಿ அவங்க பிளட் கேன்சர்,
ಬ್ಲಡ್ ಕ್ಯಾನ್ಸರ್, அவங்க மரித்து போவாங்க. ಅವರು ಸತ್ತು ಹೋಗ್ತಾರೆ. டாக்டரோட படிப்பு ಡಾಕ್ಟರ್ ಒಂದು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ, இன்னொரு 6 ಮಾಸ இருப்பாங்க. ಇನ್ನೊಂದು 6 ತಿಂಗಳು ಇರ್ತಾರೆ. என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. ಏನೇನು ಅವ್ರು ಮೆಡಿಸಿನ್ ಕೊಡ್ಬೇಕು ಎಲ್ಲ ಕೊಟ್ಟಾಯ್ತು. ஹல்லேலூயா. ஹalleluya. ஒரு முன்னேற்றமும் இல்லை. ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸ ಇಲ್ಲ. கைவிடப்பட்ட நிலைமை. ಕೈ ಬಿಡಲ್ಪಟ್ಟ அவளுடைய தாய் தந்தையை அழைத்து ಅವರ ತಂದೆ ತಾಯಿನ ಕರೆದು வீட்டுக்கு கூட்டு போய் ಮನೆಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ அவளுக்கு என்னென்ன பிரியமோ ಅವ್ರಿಗೆ ಏನೇನು ಇಷ್ಟವೋ எல்லாம் கொடுங்க, ಎಲ್ಲವನ್ನು ಕೊಡ್ರಿ, எங்கெல்லாம் போகணும்ன்றால ಎಲ್ಲೆಲ್ಲ ಹೋಗ್ಬೇಕು ಹೇಳ್ತಾರೆ, எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போங்க. ಎಲ್ಲಾ ಕಡೆಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ರಿ. அவ இன்னொரு 6 மாதத்துல ಒಂದು 6 ತಿಂಗಳಲ್ಲಿ கண்டிப்பா என்ன பண்ணிடுவா? ಖಂಡಿತವಾಗಿ ಏನಾಗ್ತದೆ? மரித்து போவாள். ಸತ್ತು ಹೋಗ್ತಾರೆ. ஹல்லேலூயா. அப்போ ಆಗ ஒரு நாள் ராத்திரி ಒಂದು ದಿನ ರಾತ್ರಿ அவளுக்கு இயேசுவை பத்தி நினைவு வந்தது. ಯೇಸುವಿನ ಕುರಿತು ನೆನಪಿಗೆ ಬಂತು. அவ கூப்பிட ஆரம்பிச்சா. ಅವಳು ಕೂಗಲು ಆರಂಭಿಸಿದಳು. யாரும் இல்ல. ಇಲ್ಲ. இந்த ராத்திரி அந்த வேதனையின் நடுவே, ಆ ರಾತ್ರಿ ಆ ವೇದನೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ, போராட்டத்தின் ಆ மத்தியில, ಹೋರಾಟದ ಮಧ್ಯದಲ್ಲಿ, மரணத்தை எதிர்பார்த்து ಮರಣವನ್ನು ಎದುರು நாட்களை எண்ணிக்கொண்டு இருக்கிற வேளையில ದಿನಗಳನ್ನು ಎಣಿಸಿಕೊಂಡಿರುವ அவர் ரூம்ல இருந்து, ರೂಮಿಂದ, நீர் தெய்வமானா ನೀ ದೇವರಾದರೆ எனக்கு உதவி செய்ய, ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿ, குடும்பமாய் நாங்கள் உம்மை சேவிப்போம், ಕುಟುಂಬವಾಗಿ ನಾವು ನಿಮ್ಮನ್ನು ಸೇವಿಸ್ತೇವೆ, நான் நிச்சயமாக இதை சாட்சியாய் எல்லாருக்கும் சொல்றேன் ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಎಲ್ಲರಿಗೂ ಹೇಳುತ್ತೇನೆ அப்படின்னு இயேசுவை கூப்பிட்டா. ಯೇಸುವನ್ನ ಕರೆದಳು. இயேசு கிறிஸ்தவர்களுக்கு தெய்வமா? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರಿಗೆ ದೇವರ? உனக்கு தெய்வமா இருக்கிறாரோ இல்லையோ, ನಿನಗೆ ದೇವರಾಗಿ ಇರ್ತಾರೋ ಇಲ್ವೋ, வெளியில இருக்கிற அத்தனை வேலுக்கும் அவர் தான் தெய்வம். ಹೊರಗಡೆ ಇರುವ ಅಷ್ಟು ಜನರಿಗೆ ಅವರು ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. உலகத்தில் இருக்கிற 800 கோடி மனிதனுடைய தெய்வம் ஒருவர் உண்டானால் நாம் ஆராதிக்கிற தெய்வம். ಲೋಕದಲ್ಲಿ 800 ಕೋಟಿ ಮಕ್ಕಳು ದೇವರಾಗಿರೋದು ನಾವು ಆರಾಧಿಸುವ ದೇವರಾಗಿದೆ. 800 கோடி மக்களுக்காக 800 ಕೋಟಿ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ என்ன செய்தார்? ಏನು ಮಾಡಿದರು? தன் ஜீவனையே கொடுத்தார். ಜೀವವನ್ನ அதை ಕೊಟ್ಟರು. நம்பினவர்கள், ನಂಬಿದವರು, அதை விசுவாசித்தவர்கள் நாம் ஆலயத்துக்குள்ளே இருக்கிறோம். ಆಲಯದೊಳಗೆ ನಾವಿದ್ದೇವೆ. அவர் சமூகத்தில் ಅವರ காத்திருக்கிறார். ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ಕಾದಿದ್ದೇವೆ. அறியாத ತಿಳಿಯದೆ ಜನರು அவ கூப்பிட ஆரம்பித்தா. ಅವರು ಕೂಗಲು ಆರಂಭಿಸಿದರು. அவ தொடர்ந்து ಬಿಡದೆ இயேசுவே இயேசுவேன்னு சொல்லும்போது, ಯೇಸುವೆ ಯೇಸುವೆ ಎಂದು ಹೇಳುವಾಗ பொறுமையா ಮೌನವಾಗಿ இயேசு அந்த ரூமுக்குள்ள வந்து, ಯೇಸು ಆ ರೂಮಿನ ಒಳಗೆ நீ ಬಂದು பயப்படாதன்னு அவ மேல கைய வச்சார். ನೀ ಭಯಪಡಬೇಡ ಎಂದು ಅವರ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟರು. இன்னைக்கு ஜீவனுள்ள சாட்சியாய் நிற்கிறார். ಇವತ್ತು ಜೀವನವುಳ್ಳ ಸಾಕ್ಷಿಯಾಗಿದ್ದಾರೆ. டாக்டர் சொல்லி ಡಾಕ್ಟರ್ ಹೇಳಿ 3 வருஷம் ஆகி போச்சான். 3 ವರ್ಷ ಆಗಿ ಹೋಯ್ತು. எத்தனை வருஷம் ஆச்சு? ಎಷ್ಟು ವರ್ಷ ಆಯ್ತು? 6 மாசத்துல செத்துருவேன்னு சொன்னான். 6 ತಿಂಗಳಲ್ಲಿ ಸತ್ತು ಹೋಗ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ. தலையில ஒத்த கூதல் இல்ல, போட்டோ காமிக்கிறாங்க. ತಲೆಯಲ್ಲಿ ಒಂದು ಕೂದಲಿಲ್ಲ, ಅವರು ಫೋಟೋ ತೋರಿಸ್ತಾರೆ. கண்ணு புருவத்துல ஒண்ணும் இல்ல, ಕಣ್ಣು ರೆಪ್ಪೆಗಳಲ್ಲಿ ಏನು ಇಲ್ಲ, மொத்தமா கொட்டி போச்சு. ಪೂರ್ತಿಯಾಗಿ ಅದು ಉದುರಿ ಹೋಯ್ತು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கேன்சருடைய ಕ್ಯಾನ್ಸರ್ கடைசி கட்டம் அதுதான். ಅದು ಕೊನೆಯ ಒಂದು ಘಟ್ಟವಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு திரும்ப ಇವತ್ತು ತಿರುಗಿ நாகமானுடைய சரீரம் புதுப்பிக்கப்பட்டது போல ನಾಗಮ್ಮನ ಶರೀರ ಹೊಸದಾಗಿ ಮಾಡಿದ ರೀತಿಯಲ್ಲಿ தெய்வம் அந்த வாலிப பிள்ளையினுடைய சரீரத்தை தொட்டார். ಈ ಯವನಸ್ಥ ಮಗುವನ್ನ ಮುಟ್ಟಿದರು. இன்னைக்கு குடும்பமாய் சாட்சியாய் ಇವತ್ತು நிற்கிறார்கள். ಕುಟುಂಬವಾಗಿ ಸಾಕ್ಷಿಯಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவங்க ஒரு ஆலயத்துல போய் ಅವರೊಂದು ಆಲಯದಲ್ಲಿ அதை ಹೋಗಿ சாட்சியாய் சொன்னார்கள். ಅವರು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ இந்த ಹೇಳಿದರು. குடும்பம் கர்த்தருடைய பிள்ளையாய் வாழ்கிறது. ಈ ಕುಟುಂಬ ಕರ್ತನ ಮಕ್ಕಳಾಗಿ இப்படி யார் கைவிட்டு இருந்தால், ಯಾರು ಕೈ ಬಿಟ್ಟರು, எத்தனை பெரிய போராட்டத்தின் நடுவே ಎಷ್ಟು நின்றாலும் ದೊಡ್ಡ ಹೋರಾಟದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿಂತರು, தெய்வம் நம்மை கைவிடவே மாட்டார். ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಕೈ ಬಿಡೋದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுவரை உங்களை கைவிடாதவர், ಇದುವರೆಗೆ ನಿಮ್ಮನ್ನ ಕೈ இதுவரை உன்னை விட்டு விலகாத தெய்வம் ನಿಮ್ಮನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಡೋದಿಲ್ಲ. இனிமேலும் உன்னை கைவிடவும் மாட்டார், ಇನ್ನು ಮೇಲೆ ಕೈ உன்னை ಬಿಡೋದಿಲ್ಲ. விட்டு விலகவும் மாட்டார். ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗೋದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதலால் நமக்கு உதவி செய்கிற, ನಮಗೆ ಸಹಾಯ நம் ಮಾಡುವ, பலவீனங்களில் நமக்கு கிருபை அருளுகிற, ಆ ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ பலன் கொடுக்கிற பல ಆ ಕೊಡುವ தெய்வத்தை சார்ந்து ದೇವರನ್ನ ಸಾರಿ தேவ சமூகத்துல தேவ சமூகದಲ್ಲಿ நாம் போய் அமர்வோமானா ನಾವು ಹೋಗಿ ಕೂತುಕೊಳ್ಳುವುದಾದರೆ நம்முடைய எல்லா காரியத்திற்கும் அவர் பதில் ನಮ್ಮ கொடுக்கிறார். ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಅವರು ಉತ್ತರ ஹல்லேலூயா. ಕೊಡುತ್ತಾರೆ. 1000 கேள்வி இருக்கட்டும், 1000 ಪ್ರಶ್ನೆಗಳಿವೆ, உன்னுடைய முழங்கால் தான் அதற்கு பதிலாயிருக்கும். ನಿನ್ನ ಮೊಣಕಾಲು ಅದಕ್ಕೆ ಬದಲಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாருடைய ஜெபமோ அல்ல. ಯಾರೋ ಪ್ರಾರ್ಥನೆ ಅಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்னைக்கு சோபா கூட சொன்னிச்சு, ಅವತ್ತು ಸೋಮ ಕೂಡ ಇತ್ತು. ஒரு பிரச்சனைக்கு ಒಂದು ಪ್ರಶ್ನೆಗೆ நாங்க அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு யோசிக்கும் போது ನಾವು ಅದು ಮಾಡೋಣ ಇದು ಮಾಡೋಣ ಅಂತ ಹೇಳಿ ஒரே வார்த்தை, ಒಂದೇ ಮಾತು, பாஸ்டர் ஜெபம் பண்ணுவா, ಪಾಸ್ಟರ್ ಪ್ರಾರ್ಥನೆ கத்தர் ಮಾಡೋಣ, பார்த்துப்பா, ದೇವರು ನೋಡಿ கத்தர் அதை மாற்றி கொடுப்பா. ದೇವರದು ಬದಲಿಸಿ அந்த நம்பிக்கையை அவர் கனப்படுத்துகிறவர். ದೇವರು ಘನಪಡಿಸುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை அவர் ஏற்கிறார், ಅದು ನಂಬುತ್ತಾರೆ, அதை கவனிக்கிறார், அதை கவனிச்சுட்டாரு. நமக்கு பதில் கொடுக்கிறார். ನಮಗೆ ಉತ್ತರವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படி நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ನಮ್ಮ ಒಂದೊಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ, நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம ஒவ்வொரு காரியಗಳಲ್ಲಿ நமக்கு உதவி செய்கிறவர் இன்னார் என்பதை அறிந்து ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡೋರು ಇಂಥವರೆಂದು
நாம் நிற்போமானா நாம் நில்லுವುದಾದರೆ நம்மை திரும்ப கால் ஊன்றி நிற்க பண்ண அவர் போதுமானவராய் ತಿರುಗಿ இருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಕಾಲೂರಿ ನಿಲ್ಲುವಂತೆ ಅವರು ಮಾಡುತ್ತಾರೆ. நம்முடைய சத்துருக்களின் எண்ணங்கள் வழி ಶತ್ರುಗಳ ಚಿಂತೆಗಳು, நம்முடைய விளக்கு அணைந்து போகாதபடி ನಮ್ಮ ಬೆಳಕು ಆರಿ ಹೋಗದಂತೆ, நம்முடைய விளக்கை பிரகாசிப்பிக்க ನಮ್ಮ பண்ணுகிறவரோ ಬೆಳಕು ಪ್ರಕಾಶ ಮಾಡುವಂತೆ, அநேகருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ ಅನೇಕರಿಗೆ ಪ್ರಯೋಜನಗಳು உதவி செய்கிற தெய்வமாய் நம்முடைய தெய்வம் இருக்கிறபடினால நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், எதை குறித்து நாம் யோசிக்க வேண்டாம். கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். ದೊಡ್ಡವರಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஞானவர்த்தி எழுதின புத்தக ಜ್ಞಾನವರ್ತಿ Book of Proverbs, நீதிமொழி 6:23. ಆಜ್ಞೆಯೇ ದೀಪ, ಉಪದೇಶವೇ ಬೆಳಕು, ಶಿಕ್ಷಣ ಪೂರ್ವಕವಾದ ಬೋಧನೆಯೇ ಜೀವನ ಮಾರ್ಗ. 6:23. கட்டளையே விளக்கு, ಆಚೆಯ ದೀಪ, வேதமே வெளிச்சம், ಉಪದೇಶವೇ ಬೆಳಕು, போதக சிச்சியே ಶಿಕ್ಷಣ ಪೂರ್ವಕವಾದ ஜீவ வழி. ಬೋಧನೆಯ ಜೀವನ ஹல்லேலூயா. ಮಾರ್ಗವಾಗಿದೆ. தேவ சமூகம்தான், ದೇವರ ಸಮ್ಮುಖ, தேவனுடைய வார்த்தை தான் ದೇವರ ಮಾತುಗಳೇ நமக்கான ஜீவனாய் இருக்கிறது. ನಮಗೆ ಜೀವವಾಗಿರುತ್ತದೆ. நம்முடைய வழியிலே ನಮ್ಮ ದಾರಿಯಲ್ಲಿ நாம் மடிந்து போகாமல் சோர்ந்து ನಾವು போகாமல் ಸೋತು ಹೋಗದಂತೆ, தாவீதை போல விடாய்த்து போகாமல் ದಾವೀದನ ರೀತಿ பலன் குன்றி போகாமல் நாம் நம்முடைய வாழ்க்கை நடத்தணும்னா ನಮ್ಮ ಜೀವನ ನಡೆಸಬೇಕಾದರೆ தேவனையும் தேவன் அருளிய வேதத்தையும் சார்ந்து இருக்க வேண்டும். ದೇವರು ತಿಳಿಸಿದಂತ ವಾಕ್ಯಗಳನ್ನ ஹல்லேலூயா. 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 தினமும் வேதம் வாசிக்க பழகுவார், ದಿನವೂ ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದೋಣ, தினமும் தேவனை சார்ந்திருக்க பழகுவார், ದಿನವೂ ದೇವರನ್ನ ಸಾರಿ தினமும் கத்தரை பற்றி கொண்டு இருக்க பழகுவார். ಜೊತೆಲಿ ಆಗಿರೋಣ. ஏனெனில் ஏக்கென்று தேவனுடைய கட்டளை, ದೇವರ ಆಜ್ಞೆಗಳು, தேவனுடைய பிரமாணம் ದೇವರ ಪ್ರಮಾಣ என்ன? ಏನು? நீ கொலை செய்யாதிருப்பாயாக. ಕೊಲೆ ಮಾಡದೇ ಇರು. 10 கட்டளையை சொன்னார். 10 ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಹೇಳಿದ್ರು. அதை ಅದರಲ್ಲಿ புதிய ஏற்பாட்டுக்கு வந்து ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಬಂದ್ರೆ 2 மாத்தினார். ಎರಡಾಗಿ ಬದಲಿಸಿದರು. வெறும் 2. ಎರಡೇ. ஏன்னா 10 நீ செய்ய மாட்டேன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. 10 ನೀನು ಮಾಡೋದಿಲ್ಲ ಅಂತ ಗೊತ್ತು. நமக்கு முன்னாடி இருந்த நம்ம அப்பா மாருங்கெல்லாம் ಆ ಮುಂದಿರುವಂತ ನಮ್ಮ இந்த ತಂದೆಂದ್ರೆಲ್ಲ 10ஐயும் ஃபாலோ பண்ணல. 10 ಹಿಂಬಾಲಿಸಲ್ಲ. அதனால ಅದರಿಂದ என்னை பின்பற்றுகிற ஜனமே ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವ ಜನ 2 நீ செய்யின்னு ಎರಡು ಮಾಡುವಂತೆ 2 வேலையை நம்மகிட்ட கொடுத்தா. 2 ಕೆಲಸವನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟರು. ஒன்னு, ಒಂದು உன்னை போல் பிறனை நேசி. ನಿನ್ನಂತೆ ಇನ್ನೊಬ್ಬರನ್ನ ಪ್ರೀತಿಸು. 2, உன் தேவனாய் கர்த்தரே ನಿನ್ನ ದೇವರಾದ நான் முழு மனதோட. ಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿನಿಂದ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பல நேரங்கள்ல ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ எவனையோ பார்த்துட்டு, ಯಾರ್ಯಾರನ್ನ ನೋಡಿ, ஹல்லேலூயா, யாரையோ பார்த்து, ಯಾರನ್ನ ನೋಡಿ, அவனுக்கும் தெய்வத்துக்கு சம்பந்தம் இல்ல. ಅವನಿಗೂ ದೇವರಿಗೆ ಸಂಬಂಧ ಇಲ್ಲ. அவன் படிப்புல, ಅವನ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸದಲ್ಲಿ, அவன் அப்பன் சொத்துல, ಅವನ ತಂದೆ ಆಸ್ತಿಯಲ್ಲಿ, அவனுடைய திறமையில ಅವನ ಸಾಮರ್ಥ್ಯದಲ್ಲಿ அவன் ஊட்ட கட்டி இருப்பான், அவன் வண்டியை மனை வாங்கி இருப்பான். கட்டியிருப்பாನೆ. ஆனா நம்ம ನಾವು அதை பார்த்துட்டு ಅದನ್ನ ನೋಡಿ, பாரு அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க ನೋಡಿ ಅವರು ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರೆ சொல்லிருக்கோமா இல்லையா? ಹೇಳಿದಿವಾ ಇಲ್ವಾ? ஆ? வேதம் என்ன சொல்லிருக்கு தெரியுமா? ಸತ್ಯವೇದ ಏನ್ ಹೇಳುತ್ತೆ ಗೊತ್ತಾ? அதுதான் பைபிள் படிக்கணும். ಅದಕ್ಕೆ ಸತ್ಯವೇದ ಓದ್ಬೇಕು. துன்மார்க்கனை அவன் ஆஸ்தியை நீ பார்க்காத. ದುಷ್ಟನ ಒಂದು ಆಸ್ತಿಯನ್ನು ನೀನು ನೋಡಬೇಡ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதெல்லாம் அழிந்து போகும். ಅದೆಲ್ಲ ನಾಶವಾಗುತ್ತದೆ. உன் ஆண்டவர் இப்போ வெளிப்படுவாருன்னா ದೇವರು ಈಗ ಪ್ರಕಟಣೆ ಆಗುವುದಾದ್ರೆ இருக்கிற எல்லாமே ஒன்றுமில்லாமல் போய்விடும். ಇರುವ ಎಲ್ಲವೂ ಇಲ್ಲದಂಗೆ ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால்தான் ಆದ್ದರಿಂದಲೇ அவர் அவைகளை கவனிக்காத ಅದನ್ನು ಗಮನಿಸಬೇಡ, வேதத்தை கவனினா. ಸತ್ಯವೇದವನ್ನು ಗಮನಿಸು. இந்த கட்டளை தான் ஆಜ್ಞೆಯೇ உன் வாழ்க்கையின் விளக்காய் இருக்கிறது. ನಿನ್ನ ಜೀವನದ ಬೆಳಕಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவர் ಒಳ್ಳೆಯவர். ಆದ್ದರಿಂದ இந்த வழியிலே ಈ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ஜீவனை வைத்திருக்கிறார். ಜೀವವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. இந்த வேத வசனத்தை சத்தியவேத நாம் வார்த்தை எவ்வளவு ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, ಎಷ್ಟು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೋ, எவ்வளவு உட்கொள்ளுகிறோமோ, ಎಷ್ಟು ನಾವು ಅದನ್ನು இது ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೋ, நம்முடைய பாதைக்கு வெளிச்சமோ, ನಮ್ಮ ದಾರಿಗೆ ಬೆಳಕಾಗಿಯೂ, நம்முடைய வாழ்வுக்கு அது ஜீவனுமாய் இருக்கிறது. ನಮ್ಮ ಜೀವಕ್ಕೆ ಅದು ಬೆಳಕಾಗಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதலால் இந்த வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோம். ಸತ್ಯವೇದವನ್ನು ಪ್ರೀತಿಸುವ ಮಕ್ಕಳಾಗಿರಬೇಕು. துன்மார்க்கனுடைய விளக்கு ದುಷ್ಟನ ಒಂದು ಬೆಳಕು. யோபு எழுதுகிறார். ಯೋಬು Book ಬರೀತಾನೆ. of Job 18:5. 18:5. ಹೇಗಾದರೂ ದುಷ್ಟನ ದೀಪವು ಆರುವುದು, ಅವನ ಒಲೆಯು ಉರಿಯುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துன்மார்க்கனுடைய விளக்கு ದುಷ್ಟನ ದೀಪವು அணைந்து போகும், ಹಾರುವುದು, நீதிமானுடைய விளக்கோ ನೀತಿವಂತನ ಬೆಳಕು பிரகாசித்திருக்கு. ಅದು ಉರಿಯುವುದು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் ஏற்படுத்தினது ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಏರ್ಪಡಿಸಿರುವುದು ஒரு டப்பாக்குள்ள இருக்கிற கிறிஸ்தவனாய் அல்ல, ಒಂದು ಡಬ್ಬದ ಒಳಗಿರುವ இல்ல ಕ್ರಿಸ್ತರಾಗಿ ಅಲ್ಲ, கட்டல்கள் இருக்கிற கிறிஸ்தவனாய் அல்ல, ಮಂಚದ ಕೆಳಗಿರುವ ಕ್ರಿಸ್ತರಾಗಿ ಅಲ್ಲ, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள கிறிஸ்தவனாய் கர்த்தர் உன்னை ஏற்படுத்தி ಬೇರೆಯವರಿಗೆ இருக்கிறார். ಪ್ರಯೋಜನವುಳ್ಳ ಕ್ರಿಸ್ತರಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ.
ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. உன் பிரச்சனை ஏதுவானாலும், ಕಷ್ಟ ಏನೇ ಆದರೂ, உன்னுடைய வியாதி என்னவானாலும், உன் கஷ்டம் என்ன ஆனாலும், உன் குடும்ப சூழ்நிலை ஏதுவானாலும், அதையெல்லாம் அறிந்து ಎಲ್ಲವನ್ನ ತಿಳಿದು கர்த்தர் உன்னை மற்றவர்களுக்கான வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். ಬೇರೆಯವರಿಗೆ ಬೆಳಕಾಗಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆதலால் ಆದ್ದರಿಂದ பிரகாசிப்பிக்கிறவர்களாக ಪ್ರಕಾಶವುಳ್ಳವರಾಗಿ, உன்னுடைய விளக்கு அணைந்து போகாமல், ಬೆಳಕು ಆರಿ உன்னுடைய ಹೋಗದಂತೆ, விளக்கு ಬೆಳಕು அத மங்கி போகாம இருக்கணும்னா ಅದು ಆರಿ ಹೋಗದಂತೆ ಇರಬೇಕು. தினமும் என்ன பண்ணணும்? ದಿನ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? வேதம் ಸತ್ಯವೇದ வாசிக்கணும். நீ என்னன்னா சொல்லு பாஸ்டர், ನೀನು ಏನಾದ್ರೂ ಹೇಳು ಪಾಸ್ಟರ್. நான் இப்படித்தான் ನಾನು ಹಿಂಗೆ ಇರ್ತೀನಿ ஒரு ಅಂದ್ರೆ, நாள் ಒಂದು ದಿನ உன் விளக்கு அணைந்து போகும், ನಿನ್ನ ಬೆಳಕು ಆರಿ ಹೋಗುತ್ತದೆ. நீயே இருள நடப்ப. ನೀನು ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ನಡೆಯುವಂತೆ, இருள நடப்பவன் ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ನಡೆಯುವವನು தன் வழிகளில் ತನ್ನ ದಾರಿಗಳಲ್ಲಿ இடறுகிறவனாயிருப்பான். ಅವನು ತಡೆಯಾಗಿರುವವನು, அவன் விழுந்து போவான். ಅವನು ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತಾನೆ. அல்லேலூயா. வேதம் ஒரு இடத்திலும் பொய் சொல்லுகிறது இல்ல. ಸತ್ಯವೇದ ಒಂದು ಕಡೆಯಲ್ಲಿ ಸುಳ್ಳು ಹೇಳೋದು. அல்லேலூயா. ஹalleluya. நியாயாதிபதிகள்ல ನ್ಯಾಯಾಧಿಪತಿಯಲ್ಲಿ ஒரு சம்பவம் உண்டு. ಒಂದು ಘಟನೆ ಇದೆ. அது ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லி கடந்து போக ಅದು விரும்புகிறேன். ನಿಮಗೆ ಹೇಳಿ ನಾನು ಅದು ಹೋಗ್ತೇನೆ. அந்த ஒரு லேவி கோத்திரத்தான், ಒಂದು ಲೇವಿ ಕುಲದವರು, அவனுக்கு ಅವನಿಗೆ ஒரு ஒப்பாட்டி ஒருத்தி இருந்தான். செகண்ட் ஒய்ஃப். ಎರಡನೇ ಹೆಂಡತಿ. ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சுன்னு தெரியல, விட்டுப்பிட்டான். ಫಸ್ಟ್ ಏನಾಯ್ತು ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಬಿಟ್ಟೋದ. இவன் இன்னொருத்தையே கல்யாணம் பண்ணிருக்கான். ಇನ್ನೊಬ್ಬನ ಮದುವೆ ಮಾಡಿದೆ. இவன் யாரு? ಯಾರು? லேவியன். ಲೇವಿಯ. லேவியன்னா ಲೇವಿ ಅಂದ್ರೆ ஆசரிப்பு கூடாரத்திலே ஊழியம் செய்கிறவன். ಯಾಜಕರ ಗುಡಾರದಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡುವಂತ. அல்லேலூயா. ஹalleluya. இந்த லேவியனுக்கு ಈ ಲೇವಿಯನಿಗೆ மனைவியாய் இருந்தவ ಹೆಂಡತಿಯಾಗಿದ್ದವಳು வேதத்துல எழுதப்பட்டிருக்கு, ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அவ விபச்சாரிய ವ್ಯಭಿಚಾರಿ வேலை செய்தாளாம். ಕೆಲಸ ಮಾಡದಂತೆ. எப்படி ಯಾವ ರೀತಿ சொல்லுங்க? ಹೇಳ್ರಿ? யாருடைய மனைவி? ಯಾರ ಹೆಂಡತಿ? ஆசரிப்பு கூடாரத்துல ಯಾಜಕನ ಗುಡಾರದಲ್ಲಿ வேலை செய்கிறவனுக்கு ಕೆಲಸ ಮಾಡುವವರು மனைவி ಹೆಂಡತಿ கட்டளையை மீறி என்ன பண்ணாளா? ಆಚೆಯನ್ನ ಮೀರಿ ಏನ್ ಮಾಡಿದ್ಲು? அவ பாவம் செய்தா. ಅವಳು ಪಾಪ ಮಾಡಿದಳು. காலம் கடந்து போனது. ಕಾಲ ಹಾದು ಹೋಯ್ತು. ரெண்டு பேரும் பிரயாணப்பட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ಎರಡು ಜನರು ಪ್ರಯಾಣ ಮಾಡಿ ಹೋಗ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. அவன் போற இடத்துல எங்கனாலும் தங்கிட்டு போவான். ಅವನು ಹೋಗೋ ಜಾಗದಲ್ಲಿ ಎಲ್ಲಾದ್ರೂ ತಂಗಿ அப்படியே ಹೋಗ್ತಾನೆ. பிரயாணம் பண்ணி அவன் போயிட்டே இருக்கிறான். ಪ್ರಯಾಣ ಮಾಡಿ ಮಾಡಿ ಹೋಗ್ತಾನೆ ಇದ್ದಾನೆ. ஒரு இடத்திற்கு வந்து ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಂದು ராத்திரி ஆனது. ರಾತ್ರಿ ಆಯ್ತು. இவளுடைய பாவங்கள் பல வருடங்கள் போயிடுச்சு. ಇವಳ ಪಾಪಗಳು ಅನೇಕ ವರ್ಷಗಳು ಹಾದು ಹೋಯ್ತು. இப்ப காலம் கடந்து ಕಾಲ ಹಾದು ಹೋಗಿ வேற ஒரு இடத்துக்கு வந்து ಬೇರೆ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಬಂದು அங்க உட்கார்ந்துருக்கிறான். ಅಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದಾನೆ. அப்போ ಆಗ எங்கேயும் இடம் கிடைக்கல. ಎಲ್ಲೂ ಸ್ಥಳ ಸಿಕ್ಕಿಲ್ಲ. அதனால ரோட்ல என்ன பண்ணான்? ರೋಡಲ್ಲಿ ಏನ್ ஒரு ಮಾಡಿದ್ರು? மரத்துக்கு கீழே டென்ட்டை போட்டு படுக்கலான்னு உட்காந்துட்டான். ಒಂದು ಮರದ ಕೆಳಗೆ ಒಂದು ಗುಡಿಸಲು ಹಾಕಿದ್ರು. அப்படி அவன் படுத்து ಆ ರೀತಿ ಮನೆಗೆ சாயங்காலம் ஆன போது ರಾತ್ರಿ ಆದಾಗ அங்க இருந்த ஒருத்தர் வந்து, ಒಬ್ರು ಬಂದು, ஐயா ಅಯ್ಯ இங்கெல்லாம் ரோட்ல இப்படி ಇಲ್ಲೆಲ್ಲ ರೋಡಲ್ಲಿ தங்காத, இந்த ஊரு மோசமான ஊரு. ಈ ಊರು ಮೋಸವಾದ ಊರು. யாரு அந்த ஊரானோ? ಆ ಊರವನು அவனும் ಅವನು ஒரு கோத்திரத்தான் தான். ಒಂದು அவனும் ஒரு கோத்திரம். ಅವನು ಒಂದು ಕುಲದವನು. அவனும் யாக்கோபின் புத்திரர்கள் ಅವನು தான். ಯಾಕೋಬನ ಪುತ್ರ. ஆபிரகாமின் வம்சம் தான். ಅಬ್ರಹಾಮನ ವಂಶದವನು. இப்ப தங்கி இருக்கும் போது ಅಲ್ಲಿ அந்த ವಾಸವಾಗಿದ್ದ தாத்தா சொல்றாரு, ಆ ತಾತ இங்க ಹೇಳ್ತಾರೆ, உள்ள பயலுவ மோசமானவனுங்க, ಇಲ್ಲಿರುವ ಜನಗಳು ಮೋಸ. ராத்திரி என்ன வேணாலும் உங்களுக்கு நடக்கும். ರಾತ್ರಿ ಏನ್ ಬೇಕಂತ ನಡೀತದೆ. ஆதலா ಆದ್ರಿಂದ வா எங்க வீட்டுல வந்து ಬಾ தங்கி. ನನ್ನ ಮನೇಲಿ ಇರು. போய் அவங்க வீட்டுல படுத்திருந்தாங்க. ಅವರ ಮನೇಲಿ ಹೋಗಿದ್ರು. இந்த ஊரு பயலுவ எல்லாம் அங்க வந்துட்டானுங்க. ಆ ಊರಿನ ಜನ ಎಲ್ಲ ಅಲ್ಲಿಗೆ வந்து தாத்தா கிட்ட, ಬಂದು ತಾತನ ಹತ್ರ, தாத்தா ತಾತ உன் வீட்டுக்கு வந்தது யாரு? ನಿನ್ನ ಮನೆಗೆ ಬಂದಿದೆ ಯಾರು? மரியாதையா ಮರ್ಯಾದೆಯಾಗಿ அந்த லேவியனை வெளியே கொண்டு வா. ಆ ಲೇವಿಯನ್ನು ಹೊರಗಡೆ ಕಳಿಸಿ. அவனை வெளியே கொண்டு வா. ಅವನು ಹೊರಗಡೆ ಕರಿ. அல்லேலூயா. ஹalleluya. அப்ப அந்த தாத்தா சொல்றாரு, ಆ ತಾತ ಹೇಳ್ತಾರೆ, ஐயோ அந்த லேவியனை அனுப்ப முடியாது. ಆ ಲೇವಿಯನ್ನು ಕಳಿಸ ಸಾಧ್ಯ. ஏன்? ಯಾಕೆ? அவன் கர்த்தருக்கு முன்பு நிற்கிறவன். ಅವನು ದೇವರ ಮುಂದೆ ನಿಲ್ಲುವವನು. அவனை உங்க கையில கொடுத்தனா கொன்னே ಬಿಡುவீங்க நீ. ಅವನ ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟರೆ ಕೊಂದಾಕ್ಬಿಡ್ತೀವಿ. அதனால ಅದರಿಂದ எனக்கு ஒரு மக இருக்கிறான். ನನಗೊಂದು ಮಗ ಇದ್ದಾನೆ. அவளையும் ಅವಳನ್ನ அந்த லேவியனுடைய பொண்டாட்டியும் நான் வெளியில அனுப்புறேன். ಆ ಲೇವಿನ ಹೆಂಡತಿನ ಹೊರಗಡೆ ಕಳಿಸ್ತಾನೆ. உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி அவங்களுக்கு செஞ்சுக்காங்க. ನಿಮಗೆ ಏನು ಮಾಡ್ಬೇಕಂತ ஆனா ಅನಿಸ್ತಾ தேவ மனுஷனுக்கு தீங்கு செய்யாது. ಆ ದೇವ ಮನುಷ್ಯನಿಗೆ ಕೇಡು ಮಾಡಬೇಕು. ரெண்டு பேத்தையும் வெளியே அனுப்பிச்சு. ಆ ಇಬ್ಬರನ್ನ ಹೊರಗಡೆ ಕಳಿಸಿ. ரெண்டு பேத்தையும் அவனுங்க நாசம் பண்ணானுங்க. ಆ ಇಬ್ಬರನ್ನ ನಾಶ ಮಾಡಿದ್ರು. எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்தி ಎಷ್ಟು அவமானப்படுத்தினான். ಅವಮಾನ ಪಡಿಸಬೇಕು ಅಷ್ಟು ಅವಮಾನ ಪಡಿಸಿದ್ರು. அல்லேலூயா. ஹalleluya. காலையில ಬೆಳಿಗ್ಗೆ இந்த லேவியம் வந்து பார்த்தான். ಲೇವಿಯ ಬಂದು ನೋಡಿದ. நான் மனைவியினுடைய நிலைமையை பார்த்து ತನ್ನ ಹೆಂಡತಿಯ ಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡಿ எடுத்தான் கத்திய, ತೆಗೆದ ಕತ್ತಿ ஒவ்வொரு துண்டா வெட்டினான். அவளை ಒಂದೊಂದು ತುಂಡಾಗಿ ಕಡಿದನು. ஒவ்வொரு கோத்திரத்துக்கு அனுப்பிச்சு வச்சிட்டான். ಒಂದೊಂದು ಕುಲಗಳಿಗೆ ಕಳಿಸಿದನು. இதுவரைக்கும் ಇದುವರೆಗೆ இஸ்ரேலிலே ಇಸ್ರಾಯೇಲಲ್ಲಿ இப்படி ஒரு சம்பவம் ಈ ರೀತಿ ಒಂದು ಘಟನೆ நடந்ததே இல்லையா. ನಡೆದಿದೇ ಇಲ್ಲ ಅಂತೆ. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. அப்போ ಆಗ அவள் எப்போ செய்த பாவம்? ಅವಳು ಯಾವಾಗ ಮಾಡಿದ ಪಾಪ?
காலம் கடந்து போனது, ಕಾಲಗಳು ಹಾದು ಹೋಗಿದೆ, பாவ பரிகாரம் பண்ணல, ಪಾಪ ಪರಿಹಾರ ಮಾಡಲಿಲ್ಲ, அதற்கு என்ன செய்யணுமோ ಅದಕ್ಕೆ ಏನು ಮಾಡಬೇಕು வழி செய்யல, ದಾರಿ ಮಾಡಲಿಲ್ಲ, இப்ப மாட்டினா. ಸಿಕ್ಕಾಕೊಂಡ್ಲು. ஹல்லேலூயா. இதே தெய்வத்தை தான் நாம் ஆராதித்துக் ಇದೇ கொண்டிருக்கிறோம். ದೇವರನ್ನ ಆರಾಧಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ, மாற்றமில்லாதவர். ಬದಲಾಗದವರು. ஹல்லேலூயா. நாம் செய்ததை ನಾವು ಮಾಡಿದ್ದು நாம் அறிக்கையிட்டு விட வேண்டும். ನಾವು ಹರಿಕೆ ಇಡಬೇಕು. ஹல்லேலூயா. Hallelujah. அது என் சப்ஜெக்ட்ல ஜஸ்ட் மைண்டுக்கு வந்தது, அதை நான் கன்வே பண்றேன். ಅದು ನನ್ನ ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಅಲ್ಲ, ನನ್ನ ಮೈಂಡಿಗೆ ஒருவேளை ಒಂದು ವೇಳೆ அப்படி யாராகிலும் ಆ ರೀತಿಯಾಗಿ விபச்சாரத்துல இல்ல, ವ್ಯಭಿಚಾರ ಅಲ್ಲ, வேற தேவனுக்கு பிரியமில்லாத ಬೇರೆ ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯ ಇಲ್ಲ, அசுத்தமான பாதைகள்ல ಅಶುದ್ಧವಾದ ದಾರಿಯಲ್ಲಿ அவன்னா ಆ ರೀತಿ ரொம்ப சிம்பிள். ತುಂಬಾ ಸುಲಭ. இப்ப தெய்வத்துக்கு முன்பு எப்படி நிக்கிறோம்? ದೇವರ ಮುಂದೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಿಲ್ತೇವೆ? எப்படி நின்னுகிட்டு இருக்கோம்? ಯಾವ ರೀತಿ ನಾವು ನಿಂತಿದ್ದೇವೆ? ஃபேஸ் டு ஃபேஸ், ಮುಖಾಮುಖಿಯಾಗಿ, முகமுகமாய் நின்று கொண்டு ನಾವು இருக்கிறோம். ಮುಖಾಮುಖಿಯಾಗಿದ್ದೇವೆ. நாம் பாவம் செய்யும் போது ನಾವು ಪಾಪ ಮಾಡುವಾಗ நாம் எப்படி நிப்போம்? ನಾವು ಯಾವ ರೀತಿ ನಿಲ್ತೇವೆ? நான் ஆண்டவரே ಏನ್ ದೇವ್ರೆ அப்படின்னா சொல்லுவான். ಆ ರೀತಿ ಹೇಳ್ತೀವ? இந்த 200 வாட்ஸ் பல்பே ஒரு 2 செகண்ட் அப்படி உத்து பார்த்தோம்னா கண்ணு கூசுது. ಈ 200 ಬಲ್ಬನ ನಾವು ಕಣ್ಣು ದೃಷ್ಟಿ ನೋಡಿದ್ರೆ ಸ್ವಲ್ಪ அவர் சொல்றாரு, ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ நான் பரிசுத்தர்னு சொல்றாரு. ನಾನು ಪರಿಶುದ್ಧನು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. வெளிப்படுத்தல வந்து சொல்றாரு, ಪ್ರಕಟಣೆಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ இங்க சூரியனும் தேவையில்ல, சந்திரனும் தேவையில்ல, ಇಲ್ಲಿ ಸೂರ್ಯನ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ, ಚಂದ್ರನ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ, நானே ಅದಕ್ಕೆ ಬೆಳಕುன்றார். ನಾನೇ ಬೆಳಕು ಎಂದು ಹೇಳ್ತಾರೆ. ஹல்லேலூயா. 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 இவ்வளவு பிரகாசமான தெய்வத்துக்கு ಇಷ್ಟು முன்பு ಪ್ರಕಾಶವುಳ್ಳ ದೇವರ ಮುಂದೆ நாம் எப்படி இப்படியா நிப்போம்? ನಾವು ಹಿಂಗ ನಿಲ್ತೀವಿ. நம்ம என்ன பண்ணுவோம்? ನಾವೇನು ಮಾಡ್ತೀವಿ? திரும்பி நிப்போம். ತಿರುಗಿ ನಿಲ್ಲುತ್ತೇವೆ. அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ಹಾಗಾದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ? அவருக்கு முதுக காட்டிட்டு நிப்போம். ಅವರಿಗೆ ಬೆನ್ನನ್ನ ತೋರಿಸಿ ನಿಲ್ತೇವೆ. ஹல்லேலூயா. அப்ப என்ன பண்ணுவாரு? ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? என்ன பண்ணுவாரு? ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? நம்மள மாதிரி கால் உழுவுண்டு இல்ல, ನಮ್ಮ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾಲಿಷ್ಟಿಲ್ಲ, அங்க நிக்கும் போதே எட்டி உதப்பாரு. ಅಲ್ಲಿ ನಿಲ್ಲುವಾಗ ಎದ್ದು ಹೊಡಿತಾರೆ. அப்படி உதைச்சதுல தான் ஒருத்தன் கீழே வந்து விழுந்தான். ಹಂಗೆ ಒದ್ದವನೇ ಈಗ ಕೆಳಗೆ ಬಿದ್ದು இப்ப நம்மள உதைச்சாருன்னா நம்ம எங்க போவோம்? ನಮ್ಮನೆ ಈಗ ಒದ್ರೆ ನಾವ್ ಹೆಂಗ ஸ்ட்ரைட்டா பாதாளத்துல இறங்கிடுவோம். ನೆಟ್ಟಿಗೆ ನಾವು ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋಗ್ಬಿಡ್ತೇವೆ. ஆதலால் தெய்வத்துக்கு முதுகு காண்பிக்கிறவர்களாய் அல்ல, ದೇವರಿಗೆ ಬೆನ್ನು ತೋರಿಸುವವರಾಗಿಲ್ಲ, தெய்வத்துக்கு முகத்தை காண்பிக்கிற ஜனமாய் இருக்கு. ದೇವರಿಗೆ ಮುಖ ತೋರಿಸುವ ಜನರಾಗಿದ್ದಾರೆ. அந்த ஸ்தானம் தான் கிறிஸ்தவனுக்கு தெய்வம் கொடுத்தது. ಆ ಸ್ಥಾನವನ್ನು ಕ್ರಿಸ್ತರಿಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. வேற யாராலும் அது முடியாது. ಬೇರೆ ಯಾರಿಂದಲೂ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாவம் கழுவப்பட்டு ಪಾಪ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟು பாவமற்ற வாழ்க்கை வாழுகிற ಪಾಪ ಇಲ್ಲದ ಜೀವಿತ நீதிமானாய் வாழ்கிற ನೀತಿವಂತರಾಗಿ ಜೀವಿಸುವ எவனோ ಯಾರೋ அவன் தெய்வத்திற்கு முன்பு நிற்க முடியும். ಅವನು ದೇವರ ಮುಂದೆ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல, ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಕಾಲದಲ್ಲಿ, ஆபிரகாமனுடைய நாட்கள்ல ಅಬ್ರಾಮನ ಕಾಲಗಳಲ್ಲಿ கர்த்தர் தேவரு சோதோமை அழிக்க போகிறார். ಸೋದೋಮನ್ನ ನಾಶ ಮಾಡುವ அவருடைய பாவத்தின் மிகுதி ಅವರ ಪಾಪದ ಮಿಗಿ தேவனுடைய சந்நிதிக்கு போச்சா. ದೇವರ ಸನ್ನಿಧಿಗೆ ஆதலால் தேசத்தை அழிக்க அவர் திட்டமிடும் போது, ದೇಶವನ್ನ ನಾಶ ಮಾಡಲು தேசத்தை நிக்கிரகம் பண்ண அவர் தீர்மானிக்கும் போது, ದೇಶವನ್ನ ನಾಶ ಮಾಡುವುದಕ್ಕೆ ನಿಲ್ಲುವಾಗ ஆபிரகாம் தெய்வத்துக்கு முன்பு நிற்கிறார். ಅಬ್ರಾಮನು ದೇವರ ಮುಂದೆ ನಿಂತು, ஆண்டவரே, ದೇವರೇ அங்க 100 நீதிமான் இருந்தா ಅಲ್ಲಿ 100 ನೀತಿವಂತರಿದ್ರೆ நீங்க அழிக்க மாட்டீங்கல்ல? ನೀನು ಒಡೆಯೋದಿಲ್ಲ ಅಲ್ವಾ? சரிப்பா. ಸರಿ, ஆண்டவரே, ஒருவேளை 100 இல்லனா 100 ಇಲ್ಲದಿದ್ರೆ ஒரு 50, ಒಂದು 50, ஒரு 20, ಒಂದು 20, 30, 30, 10ன்னு 10 ಅಂತ ಹೇಳಿ தொடர்ந்து தேவ சமூகத்துல விண்ணப்பிக்கிறார். ಬಿಡದೆ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ವಿಜ್ಞಾಪನೆ எப்படி அவன் ஜெபித்தான்? ಯಾವ ರೀತಿ அவன் ಪ್ರಾರ್ಥಿಸಿದನು? நீதிமானானபடினால. ಅವನು ನೀತಿವಂತನಾಗಿರುವುದರಿಂದ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதலால் தைரியமாய் ஜெபித்தான். ಅದರಿಂದ ಅವನು ಧೈರ್ಯವಾಗಿ நாம் ಪ್ರಾರ್ಥಿಸಿದ. அப்படி ஜெபிக்கிறவர்களாக ನಾವು ಆ ರೀತಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವವರಾಗಿ தேவனுக்கு முன்பு நிற்கும்படிதான் ದೇವರ ಮುಂದೆ ನಿಲ್ಲುವಂತೆ தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். தேவன் ஆசீர்வதித்தார். தேவனுக்கு முன்பு எவ்வளவு நாம் நிற்கிறோமோ ದೇವರ ಮುಂದೆ ನಾವು ಎಷ್ಟು அவ்வளவு இந்த பூமியிலே மற்றவர்களுக்கு பிரகாசிக்கிற ஒளியாய் நாம் ಈ காணப்படுவோம். ಭೂಮಿಯಲ್ಲಿ ನಾವು ಬೆಳಕಾಗಿ ನಾವು ಕಾಣಿಸುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மிடத்துல படிப்பு வேண்டாம், ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಬೇಡ, நல்ல ஞானம் வேண்டாம், நல்ல ಜ್ಞಾನ ಬೇಡ, நல்ல தெளிவு வேண்டாம். ತಿಳುವಳಿಕೆ ಬೇಡ. இயேசு ஒருவர் போதும். ಯೇಸು ಒಬ್ಬರು ಸಾಕು. நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்திடுவார். ನಮ್ಮ ಜೀವನವನ್ನು அநேகரை அவர் ஆறுதல் படுத்துகிறவர். ஆஸ்வாசனை கொடுப்பவர். உங்ககிட்ட பேசுகிற வார்த்தை ಮಾತನಾಡುವ உன்னுடைய அறிவில்லாமல் நீ பேசினாலோ, அறிவிಲ್ಲದೆ ಮಾತನಾಡಿದರೆ, இயேசு நல்லவர், நிச்சயம் உதவுவார் என்று நீ சொன்னா போதும், ಯೇಸು ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸಾಕು. அந்த வார்த்தை அவர்களை ஆறுதல் படுத்தும். ಆ ದೇವರ ವಾಕ್ಯದ ಆಶೀರ್ವಾದ ஹல்லேலூயா. ಕೊಡ್ತಾರೆ. ஹல்லேலೂயா. ஹல்லேலூயா. ஹல்லேலೂயா. ஒரு மனுஷன் சூசைட் பண்ண போனானா, ಒಂದು ಮನುಷ್ಯನ ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡಕ್ ಹೋದ್ನ. நம்ம அப்பெல்லாம் ಆಗಲ್ಲ. நிறைய நம்ம கிறிஸ்தவர்கள் ತುಂಬಾ ಕ್ರಿಸ್ತರು நிறைய ட்ராக்ஸ் கொடுப்பாங்க. ಟ್ರ್ಯಾಕ್ಸ್ ಕೊಡ್ತಾರೆ. என்னது? ಏನು? பேப்பர்ல வசனம் எழுதி இருக்கும்.
ಆ ಪೇಪರ್ ಅಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಬರೆದಿದ್ದಾರೆ. அப்படி கொடுப்பாங்க. ಆ ರೀತಿ இன்னும் ಕೊಡ್ತಾರೆ. நிறைய இடத்துல ತುಂಬಾ ಸ್ಥಳದಲ್ಲಿ இவங்களே எழுதி எல்லாம் ಇವರೇ ಬರೆದು எங்காவது ஒட்டி வைப்பாங்க. ಎಲ್ಲರೂ ಅಂಟಿಸಿರ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. இப்படி நிறைய செய்திருக்கிறாங்க. ತುಂಬಾ ಮಾಡಿದ್ದಾರೆ. இவன் சூசைட் பண்றதுக்கு ಇವರು ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡೋದಕ್ಕೆ கிராமத்தை விட்டு வெளியே போய் ಗ್ರಾಮವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗಡೆ ಹೋಗಿ ஒரு மரத்துல தூக்கு போடலான்னு ಒಂದು போயிருக்காங்க. ಮರದಲ್ಲಿ ಅವರು ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡಿದ್ರು. யாரோ எங்கேயோ கொடுத்த டிராக்ஸ் ಯಾರೋ ಎಲ್ಲೋ ಕೊಟ್ಟ ಒಂದು ಟ್ರ್ಯಾಕ್ಸ್ அப்படியே காத்துல வந்து அந்த மரத்துல ஒட்டி நிக்குது. ಹಂಗೆ ಬಂದು ಗಾಳಿಯಲ್ಲಿ ಬಂದ ಆ அங்க ಮರಕ್ಕೆ வந்து ಅಂಟಿದೆ. சிக்கிட்டு இருக்குது. ಸಿಕ್ಕಾಕೊಂಡಿದೆ. இவன் என்னடா மரத்துல பேப்பர்னு அப்படி ಇದೇನು மேத்த ಮರದಲ್ಲಿ பார்த்தா ಪೇಪರ್ ಅಂತ ಎತ್ತು ನೋಡಿದ. அதை எடுத்து பார்த்தா ಅದು ತೆಗೆದು ನೋಡಿದ್ರೆ அங்க வசனம் ಅಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯ ஜான் 14:1 ಯೋನ 14 நான் உன்னை ನಾನು ನಿನ್ನನ್ನು திக்கற்றவனாய் விடுன்னு எழுதி. ಅನಾಥಿಯಾಗಿ ಬಿಡೋದಿಲ್ಲ ಎಂದು. ஹல்லேலூயா. ஹalleluya. இது என்னடா ஆச்சரியமா ಇದೇನು இருக்கு. ಆಶ್ಚರ್ಯವಾಗಿದೆ. நான் சாவலான்னு வந்தா ಸಾಯನಂತ ಬಂದ್ರೆ நான் உன்னை திக்கற்றவனாய் விடுன்னு எழுதி இருக்கேன். ನಾನು ದಿಕ್ಕಿಲ್ಲದೆ ಬಿಡೋದಿಲ್ಲ ಎಂದು. அத படிச்ச உடனே ಅದನ್ನ ಓದಿದ ತಕ್ಷಣ அத சும்மா படிச்சா புரியவே புரியாது. ಅವನಿಗೆ ಸುಮ್ಮನೆ ಓದಿದ್ರೆ ಅರ್ಥ ಆಗಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹalleluya. அந்த வார்த்தை ದೇವರ ವಾಕ್ಯ அவனுக்குள் கிரியை செய்தது. ಅವನಿಗೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡಿತು. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் ದೇವರ ವಾಕ್ಯ நான் உன்னை தகப்பனற்றவனாய் விடு. ನಾನು ನಿನ್ನ ಅನಾಥರಾಗಿ ಬಿಡೋದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. அவனுக்கு ஒரு நம்பிக்கை ಒಂದು வந்தது. ನಂಬಿಕೆ ಬಂತು. நேரா அந்த பேப்பர் எடுத்துட்டு போய் கேட்க ஆரம்பிச்சான். ನೆಟ್ಟಿಗೆ ಆ ಪೇಪರ್ இது என்ன? ಇದು ಏನು? ஓ அந்த சபைக்கு ಹೋಗುವ ಸಭೆಗೆ இது பைபிள் வார்த்தை. ಇದು ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ. பாஸ்டர் போய் கேளு. ಪಾಸ್ಟರ್ ಕೇಳು. பாஸ்டர் போய் கேட்டப்ப பாஸ்டர் சொன்னா ಪಾಸ್ಟರ್ ಕೇಳುವಾಗ உனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். ನಿನಗೊಂದು ತಂದೆ ಇದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. அவர்தான் சொன்னார் நீ அனாதை இல்லடான்னு சொல்றாரா. ಅವರು ಹೇಳ್ತಾರೆ ಅನಾಥರ நீ ஏன்டா சாவுறன்னாரு. ನೀನೇನು ಸಾಯಿದ್ದೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. இன்னைக்கு அவனும் ஒரு ஊழியக்காரனாய் ಇವತ್ತು நிற்கிறான். ಅವನೊಂದು ಸೇವಕನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. மரணத்தை தேடி போனவன் ಮರಣವನ್ನು ಹುಡುಕಿ ಹೋದವನು. ஒரே ஒரு வார்த்தை ಒಂದೇ ಒಂದು ಮಾತು. அவனுடைய வாழ்க்கை பிரகாசமாய் மாற்றினது. ஜீவன பிரகாசமாய். இந்த அநேகருக்கு பிரகாசமானவர்களாய் இருக்கிறார்கள். அநேகருக்கு பிரகாசமாய் அப்படி இருக்கிறார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறேன்னா ಆ ರೀತಿ ಕ್ರಿಸ್ತನ ಜೀವಿತ உன்னுடைய விளக்கு அணைந்து போகாமல் தீபம் ஆறி போகாமல் இப்படி பிரகாசிக்கணும்னா பிரகாசிக்கவே உன் வாழ்க்கை ஒரு நல்ல சாட்சியா இருக்கணும்னா ಜೀವನದ ಒಳ್ಳೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರ್ಬೇಕು. நான் ನಾವು கர்த்தருக்கு முன்பு நிற்கிறவர்களாய் இருக்கணும். ಕರ್ತನ ಮುಂದೆ ನಿಲ್ಲುವವರಾಗಿರಬೇಕು. அவர் முகம் பார்ப்பாயானா அவர் முகವನ್ನು ನೋಡುವುದಾದರೆ எப்படி மோசே சீனாய் மலையில மோசே சீனாய் அவரை ಬೆಟ್ಟದಲ್ಲಿ தரிசித்து விட்டு ಯಾವ ರೀತಿ ದರ್ಶಿಸಿ அவரோடு கூட பேசிட்டு ಅವರ ಸಂಗಡ ಮಾತನಾಡಿ இறங்கும் போது ಇಳಿಯುವಾಗ சபை சொல்லுகிறது சபை ಹೇಳುತ್ತದೆ, மோசே மோசே, உன் முகத்தை மூடு. ನಿನ್ನ ಮುಖವನ್ನು ಮುಚ್ಚು. தேவர்களைப் போல் உன் முகம் பிரகாசிக்கிறது. ದೇವರ ಮುಖ ಪ್ರಕಾಶಿಸುತ್ತದೆ. அவன் தெய்வம் அல்ல, ದೇವರಲ್ಲ. அவன் மனிதன். ಅವನು ಮನುಷ್ಯ. தேவனோடு இருந்தபடியினால தேவ ಸಂಗಡ அவனுடைய ಇದ್ದ. முகம் ಅವನ ಮುಖ பிரகாசமாய் மாறினது. பிரகாசವಾಗಿತ್ತು. தெய்வ பிரசன்னம் வெளிப்பட ஆரம்பித்தது. தேவ பிரசன்னத்தை அப்படி பிரகாசமாய் நீங்கள் வைத்து போகும்போது போகுவாங்க. வேத வாசிப்போடு சத்தியவேதம் ஜெபத்தோடு பிரார்த்தனையொந்திಗೆ, உபவாசத்தோடு உபவாசத்தொந்திಗೆ, கண்ணீரோடு கண்ணீரொந்திಗೆ, தேவ சமூகத்திலே நீ செலவிடுகிற ஒவ்வொரு துளி மணி ದೇವರ நேரமும் ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕಳೆಯುವ ಒಂದೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ நீ ಕಣ್ಣೀರು. வெளியே போகும்போது நீ ಹೊರಗಡೆ ಹೋಗುವಾಗ அது உன்னை இப்படி மோசே போல ಮೋಸೆ ರೀತಿಯಲ್ಲಿ உன்னிலே தெய்வம் உண்டு என்பதை அடையாளப்படுத்திக் ನಿನ್ನಲ್ಲಿ கொண்டே ದೇವರಿದ್ದಾರೆ இருக்கிறார். ಎಂದು ಗುರ್ತಾಗಿ ಹೇಳುವಂತದಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. அதனாலதான் ஒரு ஊழியக்காரர் யார் சொன்னா தெரியல, ಯಾರು ಹೇಳಿದ್ರಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஜெப அறைக்குள்ள போகும்போது ಪ್ರಾರ್ಥನೆ ಕೋಣೆಯಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ அவன் ஒரு பெக்கு. ಅವನೊಂದು ಬೆಕ್ಕು. ஜெப அறை விட்டு வெளியில வரும்போது ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಹೊರಗಡೆ ಬರುವಾಗ அவன் எப்படி இருப்பானா, ಅವನು ಹೆಂಗಿರ್ತಾನಂತೆ, பூனைக்குட்டியா உள்ள போனவன் வெளியில சிங்கமா நிப்பானா. ಅವನು ಬೆಕ್ಕಿನಂಗೆ ಹೋದವನು ಸಿಂಹದಂಗೆ ಬರ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. தாவீதுனுடைய அனுபவம் அது. ದಾವೀದನ ಅನುಭವ. ஆடுகளுக்கு பின்பு சுற்றி நடந்தவன் ಆಡುಗಳ ಹಿಂದೆ ಸುತ್ತಿದವನು. தினம் தெய்வத்தையே தரிசித்தான். ದಿನವೂ ದೇವರನ್ನ ದರ್ಶಿಸಿದ. யாரும் இல்ல, ಯಾರು ಇಲ್ಲ. நேரத்தை தெய்வத்தோடு செலவிட்டான். ಸಮಯವನ್ನು ದೇವರೊಂದಿಗೆ ಖರ್ಚು தெய்வத்தோடு ಮಾಡಿ. எவ்வளவு செலவிட முடியுமோ ದೇವರ ಹತ್ರ ಎಷ್ಟು ಖರ್ಚು அவ்வளவு ಸಾಧ್ಯ? நேரத்தை அவன் செலவிட்டான். ಅವನು ಸಮಯವನ್ನು ಖರ್ಚು ಮಾಡಿದನು. சத்துருவாகிய கோலியாத்து நிற்கும் போது, ಶತ್ರುವಾದಂತ ಗೋಲಿಯಾತ ನಿಲ್ಲುವಾಗ, ராஜா பயப்படும் போது, ರಾಜ ಭಯಪಡುವಾಗ, ராஜாவினுடைய சேனை நடுங்கும் போது, ರಾಜನ ಸೈನಿಕಗಳು எல்லாரும் விலகி ஓடும் போது, ಎಲ್ಲರೂ ದೂರವಾಗಿ ಹೋಗುವ ஒரு தாவீது முன்பு வந்து நின்று ಒಂದು ದಾವೀದನ ಮುಂದೆ நான் அவனை எதிர்த்து நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ನಾನು ಅವನ ಎದುರಿಸಿ நான் ನಿಲ್ಲುತ್ತೇನೆ ಎಂದು கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். ಕರ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಬರುತ್ತೇನೆ. அவனோ மாம்சத்துக்குரியவன், ಅವನು ಶರೀರಕ್ಕಿರುವವನು, அழைக்கப்பட்டு இருக்கிற, கரையல்பட்டிருக்கிறேன், அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிற, அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவ இருக்கிறேன், சமூகத்திலே காத்திருக்கிறவன், ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ எப்படிப்பட்டவன் என்பதை அடையாளப்படுத்த ಕಾದಿರುವವನು தாவீது தைரியமாய் நின்றான். ದಾವೀದನ ಧೈರ್ಯವಾಗಿ அவ்வளவு பெரிய கோலியாத்தை ಗೋಲಿಯಾತ ஜெபிக்கிற தாவீதுக்கு முன்பு கர்த்தர் வீழ்த்தினார். ಆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ ದಾವೀದನ ಮುಂದೆ ಅವನು ಬಿದ್ದನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த தெய்வம் மாறாத தெய்வமாய் இருக்கிறார். இந்த கால ஓளையில நாமும் தாவீதை போல தெய்வத்துக்கு முன்பு நிற்போம்னா ದೇವರ ಮುಂದೆ ನಿಲ್ಲುವುದಾದರೆ நிச்சயமாக நிச்சயವಾಗಿ உன் விளக்கு ನಿನ್ನ ಬೆಳಕು ஒரு நாளும் மங்கி போக தெய்வம் ಒಂದು ದಿನ ಅದು அனுமதிக்க ಆರಿ ಹೋಗೋದಿಲ್ಲ. அது பிரகாசித்துக் அது கொண்டே இருக்கும். பிரகாசிಸುತ್ತಾ ಇರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. 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 இந்த 2 வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 2 ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ.
Book of 2 Peter 1:19. ಪೂರ್ಣಾಂಗವಾದ ನಿಷ್ಕಳಂಕವಾದ ಯುದ್ಧದ ಕುರಿಯ ರಕ್ತದಿಂದಲೂ ಎಂಬಂತೆ ಇದಲ್ಲದೆ ಪ್ರಧಾನ ವಾಕ್ಯವು ನಮಗೆ ದೃಢವಾಗಿದೆ. ನಿಮ್ಮ ಹೃದಯದೊಳಗೆ ಬೆಳ್ಳಿಯು ಮೂಡಿ ಅರುಣೋದಯವಾಗುವ ಭಯಂಕರದ ಅದನ್ನು ಕತ್ತಲೆಯಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಪ್ರಕಾಶಿಸುವ ದೀಪವೆಂದೆನಿಸಿ ಅದಕ್ಕೆ ರಕ್ಷೆ ಕೊಡುವುದೇ ಒಳ್ಳೆಯದು. ஹல்லேலூயா. ஹalleluya. இருளில் உள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கின்ற விளக்கை போன்ற அவசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். ಕತ್ತಲೆಯಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಪ್ರಕಾಶಿಸುವ ದೀಪದಂತೆಣಿಸಿ ಅದಕ್ಕೆ ಲಕ್ಷ್ಯ ಕೊಡುವುದು ಒಳ್ಳೆಯದು. ஹல்லேலூயா. இருளான இடத்துல ಕತ್ತಲೆಯಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ வெளிச்சமாய் இருக்கிற ಬೆಳಕಾಗಿರುವ இவ்வசனத்தை ದೇವರ ವಾಕ್ಯವು கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ದೇವರು ನಿನಗೆ ಕೊಟ್ಟ வருடத்தின் கடைசிக்கு வந்திருக்கிறார். ವರ್ಷದ ಕೊನೆಗೆ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. உங்களுக்கு கொடுத்த அந்த பர்சனல் ப்ராமிஸ், ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ಪರ್ಸನಲ್ ಪ್ರಾಮಿಸ್, சபையினுடைய வாக்குத்தத்தத்தை கேட்டா ದೇವರ ಸಭೆಯ ವಾಗ್ದಾನ ಕೇಳಿದ್ರೆ எல்லாம் அங்க இருக்கிறத அப்படியே சொல்லுவேன். ಇಲ್ಲಿ ಇರೋದು ನಂಗೆ ಹೇಳ್ಬಿಡ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஆனா உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? ನಿನಗೆ ಕೊಟ್ಟಂತ ಪ್ರಾಮಿಸ್ ಕಾರ್ಡ್ ಏನು? அந்த வசனம் தான் உன்னுடைய வெளிச்சமாய் இருக்கிறது. ಆ ವಾಕ್ಯವೇ ನಿನಗೆ ಬೆಳಕಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. இன்னும் இருளில் இருக்கிறீர்களா? ಇನ್ನು ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ? இன்னும் இருளான பாதையா இருக்கிறதா? ಇನ್ನು ಕತ್ತಲೆಯ ದಾರಿಯಲ್ಲಿ தேவன் ಇದ್ದೀರಾ? கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನ ವಾಕ್ಯ திரும்பி பாருங்க, ತಿರುಗಿ ನೋಡ್ರಿ. அத கவனி, ಅದನ್ನ ಗಮನಿಸು. உன் இருளை அது மாற்றி விடு. ಅದು ಕತ್ತಲೆಯನ್ನು ಬದಲಿಸುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. அந்த இருள் ಕತ್ತಲೆ மாறணும்னா ಬದಲಾಗಬೇಕು. வசனம் ದೇವರ ವಾಕ್ಯ உன்னில் இருக்க வேண்டும். ನಿನ್ನಲ್ಲಿ ಇರಬೇಕು. ஹல்லேலூயா. ஹalleluya. யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்பட்டது, ಯೋಹಾನ ಸ್ನಾನಕನ ಕುರಿತಾಗಿ இவன் ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ಇವನು ஒளி கொடுத்து பிரகாசிக்கிற ಬೆಳಕು ಕೊಟ್ಟು விளக்காயிருக்கிறார். ಬೆಳಕಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. அநேகர் அந்த விளக்கினிடத்திற்கு வந்தார்கள். ಅನೇಕರ ಬೆಳಕಿಗೆ ಬಂದರು. மனம் திரும்புங்கள். ಮನ ತಿರುಗಿರಿ. அந்த வெளிச்சத்தினிடத்தில் வந்த ஒவ்வொருவரையும் ಬೆಳಕಿನ ಹತ್ತಿರ ಬಂದ மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி ಹೇಳಿ மனம் திரும்புதலை பிரசங்கித்து ಅವನು ಮನ ತಿರುಗಿ அவர்களை ಪ್ರಸಂಗ ಮಾಡಿ ஸ்தானப்படுத்தினார். ಅವನು ಸ್ಥಾನಪಡಿಸಿ தேவ பிள்ளையாய் மாற்றினார். ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿ உன்னுடைய ಬದಲಿಸಿ. வெளிச்சம் ನಿನ್ನ ಬೆಳಕು அநேகருடைய மனம் திரும்புதலுக்கானது. ಅನೇಕರ தேவன் உன்னை அழைத்திருப்பது ದೇವರನ್ನ ಕರೆದಿರುವುದು தேவனுக்காக, ದೇವರಿಗಾಗಿ, தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற, தேவ சேவை தேவ நிறைவேற்ற, சித்தத்தை செய்ய தேவ சித்தத்தை நீ உன்னை ஒப்பு கொடுப்பாயானா ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವುದಾದರೆ நிச்சயமாக நிச்சயமாಗಿ உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி ನಿಮ್ಮ அமைப்பார். ಜೀವನವನ್ನು ದೇವರು ಬದಲಿಸುತ್ತಾರೆ. ஒன்றுமில்லாத உன் வாழ்க்கை ಏನು ಇಲ್ಲದ ಜೀವಿತ ஆசீர்வாதமாய் மாறும். ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಬದಲಾಗುತ್ತದೆ. கடன்பட்ட உன் வாழ்க்கை ಸಾಲ ಹೊಂದಿದ ನಿನ್ನ ಜೀವಿತ அநேகருக்கு கடன் கொடுக்கிற அநேகருக்கு வாழ்க்கையாய் சால மாறும். ಮಾಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவர் ಒಳ್ಳೆಯವರು. தெய்வம் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமோ ದೇವರು ಯುಗಾಂತರ ಇರುವಂತ உங்களுடைய தெய்வமானபடினா இந்த தேவராಗಿರುವುದರಿಂದ உங்களை கடைசி வரை அவர் உங்களை நடத்துவார். ಕೊನೆಯ ತನಕ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ. யாரும் விளக்கை கொளுத்தி ಯಾರು அதை ಬೆಳಕನ್ನು ಕತ್ತಿಸಿ மரக்காலிலேயோ ಅದು ಮರದಡಿಯಲ್ಲಿ கட்டில்களை வைப்பதில்லை. ಮಂಚದಡಿಯಲ್ಲಿ ಇಡುವುದಿಲ್ಲ. உன்னுடைய இந்த அழைப்பு, ನಿನ್ನ ಕರೆಯುವಿಕೆ, இந்த அபிஷேகமு, ಅಭಿಷೇಕವು, இந்த தெரிந்தெடுப்பு ಆರಿಸಿಕೊಂಡಿರುವುದು நீ முடங்கி கிடப்பதற்கல்ல, ನೀನು ಸೋತು ಹೋಗುವುದಕ್ಕಲ್ಲ. அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கும்படி ಅನೇಕರಿಗೆ அழைக்கப்பட்டிருக்கிறார். ಬೆಳಕು ಕೊಡುವಂತೆ முழங்கால் படியிட்டு முழங்காலನಾಗಿ, ஆண்டவரே தேவரே, வருடத்தின் கடைசிக்கு நான் வந்திருக்கிறேன். ವರ್ಷದ ಕೊನೆಗೆ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. நான் அநேகருக்கு வெளிச்சமாய் இருக்க, அநேகருக்கு ಬೆಳಕಾಗಿ, என் விளக்கு பிரகாசிக்க ಬೆಳಕು ಪ್ರಕಾಶಿಸುವಂತೆ, காலவோடு எங்களுக்கு கிருபை அருளும்படி ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ இடத்தில் ಕೊಡು. கேட்கிறோம் என்று சொல்லி ಇದು ಕೇಳ್ತೇವೆ ಅಂತ ಹೇಳಿ கர்த்தரிடத்தில் நான் கேட்போம். ನಾವು ದೇವರ ಹತ್ರ ಕೇಳೋಣ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ கர்த்தர் ಮಾಡ್ತಾರೆ. உங்களை நடத்துவார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸಿ